நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஏற்றாறு போல நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அடுத்த ஒரு மணி நேரம் சிந்தை சிதறாமல் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும்படிக்கு உங்களை நான் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சோம்பேறிகளே, ரட்சிக்கப்பட்டவங்களெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஏகதேசம் தெரியும். ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரட்சிப்பினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி மிகுதியான சில காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருப்போம். என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே பழசெல்லாம் மாறிடும், மறந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டவொன்னே பழைய நினைவுகள் எல்லாம் யாருக்கும் போகாது. சரியா? அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ரட்சிப்புங்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு புதிய அத்தியாயம் தானே ஒழிய ரட்சிப்பு பழைய நினைவுகள் எல்லாம் நம்மளுக்கு அழிப்புதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவொன்னு உடனே போயிருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவொன்னே பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உடனடியாக மாறுவதும் கிடையாது. அதே போல ரட்சிப்பு அப்படின்னா மாம்ச சிந்தைன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் மாம்ச சிந்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாம்ச சிந்தைகளை ரட்சிப்பு உடனடியாக அழித்து விடுவதும் கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாம்ச சிந்தைக்கும் ரட்சிக்கப்பட்ட அந்த சுபாவத்துக்குமான போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். சரியா? ரட்சிக்கப்பட்டவொன்னு ஒரு ஆள் அப்படியே தலைக்கெல்லாம் மாறிடுவாங்க, பழசெல்லாம் மறந்துடும் அப்படிலாம் பைபிளில் எங்கே எழுதவும் இல்லை, நாம் அப்படிலாம் நினைக்கவும் கூடாது. சரியா? ரட்சிப்பு என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவ்வளோதான். ரட்சிக்கப்படுறதுனால பழைய நினைவுகள்லாம் யாருக்கும் எதுவும் போகாது. முன்னால நமக்கு துரோகம் செய்தவங்க, முன்னால நம்ம அனுபவித்த துன்பங்கள் இதெல்லாம் யாருக்கும் டக்குன்னு போகலாம் செய்யாது. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதே போல பழைய பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே நம்ம விட்டு நீங்குவதும் கிடையாது. பழைய மாம்ச சிந்தைகள் இருக்குல்ல, அது உடனடியாக அது மாறுவதும் கிடையாது. ஆகையினால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும், சரியா, நம்மளாம் விசுவாசிகள் இல்லையா, அதனால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒரு பழைய மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். சரி, ஆக்டிவ்ல இல்லை, ஆனா என்ன செய்யறான்? தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் ஒரு பழைய மனுஷன் என்ன செய்யறாங்க? நம்ம எல்லாருக்குள்ளேயும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த பழைய மனுஷன் நம்மள ஆளல, அதான் பியூட்டி. சரியா? அந்த பழைய மனுஷன் நம்மள ஆட்சி செய்யல, ஆனா அவன் என்ன செய்யறான்? நம்ம எல்லாருடைய சிந்தையிலும் எல்லாருடைய உள்ளான இருதயத்திலும் அப்படி ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. சரியா? நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா அந்த பழைய பயங்கரமான அந்த மனிதன் இருக்கிறான்னு, அவன் இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னா எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். சரியா? இப்ப வெளியில நீங்க பாக்குறது ரட்சிக்கப்பட்டோன்னு இருக்கக்கூடிய புதிய சுபாவம். ஆனா பழைய சுபாவம் எங்க அப்படின்னு கேட்டா அது என்ன போயிருச்சா? அது போகல, உள்ள தூங்கிட்டு இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது என்ன பண்ணும்? அப்பப்போ வெளியில வரும். இதுதான் நம்ம எல்லாரோடைய உண்மை நிலவரம். சரியா? நான் இவங்களை அப்படி பார்த்தேன், ஆனா இவங்க அந்த இடத்துல இவங்க அப்படி வேற மாதிரி இருந்தாங்க, நீங்க சர்ச்சில் பார்க்குற மாதிரி அவங்க இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பழைய மனிதன் நம்மை விட்டு எங்கும் போகவில்லை. அவன் எங்க இருக்கிறான்? நம்ம ஃபுல்லாக ஒரு ஓரமா அவன் தூங்க வைக்கப்பட்டிருக்கிறான். சரியா? அவன் இன்னும் நமக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா என்ன ஒரு அழகு அப்படின்னா, நம்மளை ஆளக்கூடியது இருக்குல்ல, அவனை ஆள விடாம இயேசு நம்ம வாழ்க்கையை ஆளும்படியாக நாம் செய்திருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. சரியா? ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே டக்குன்னு ஒரு டிராஸ்டிக்கா ஒரு மாற்றம் பழைய மனுஷன் மறைஞ்சு போய் நான் எங்க இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. பழைய மனுஷன் இன்னும் உள்ளதான் இருக்கிறான். நாம என்ன செய்யறோம்? அவன் நம்மளை ஆள விடாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? நம்மளாம் கிறிஸ்டியன்ஸும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகையினால அந்த பழைய மனுஷன் நமக்குள்ள இருக்கிறது எந்த ஆபத்தும் கிடையாது. சரி, அதனால எந்த டேஞ்சரும் கிடையாது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவன் மறுபடியும் எழும்புறான் பாருங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சர்.
அந்த பழைய மனுஷன், நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் மறுபடியும் எழுப்பப்படுறது தான் ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம பொறுப்பு. ஆமாம் தானே? நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா, மற்றவங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கும் நாம தான் பொறுப்பு. சரியா? ஏன்னா எல்லாருக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஒரு பழைய மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறான். சரியா? அந்த மனுஷன் எப்படின்னு நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய பாஸ்ட்ல நீங்க என்ன பார்த்ததில்லை. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உங்களை எல்லாம் சர்ச்சில் மட்டும்தான் சந்திச்சிருக்கிறேன். இங்க இருக்கிற யாருடைய பாஸ்டும் யாருக்கும் தெரியாது. அந்த பழைய மனுஷன் எந்த அளவுக்கு டேஞ்சரஸ், அவன் எந்த அளவுக்கு ஆபத்தானவன், அவன் என்னைக்காவது தூக்கத்திலேருந்து எழுந்தான் அப்படின்னு சொன்னா அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிற விஷயம் இங்க யாரை பத்தி யாருக்கும் தெரியாது. நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு, சரியா, நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்மளாம் ஒன்னா சந்திச்சிருக்கிறோம். அப்படிதானே? கிறிஸ்துவுக்கு வெளியில நம்ம யாரையும் பார்த்ததுலாம் கிடையாது, யாருக்கும் யாரையும் தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்மளாம் ஒன்னா சந்திச்சு ஒரு ஐக்கியமா இன்னைக்கு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா உண்மை என்னன்னா, எல்லாருக்குள்ள என்ன இருக்குதுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அதை தாண்டி நமக்குள்ள ஒண்ணு இருக்குது, என்னன்னா பழைய மனுஷன் உள்ள தூங்க வைக்கிறான். முன்னாடி அந்த பழைய மனுஷன் தான் நம்மளை ஆட்சி செஞ்சான். இப்போ அந்த பழைய மனுஷனை தூங்க வச்சுக்கிட்டு இயேசுவை ஆளும்படி நம்முடைய இருதயத்தை நாம பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நாம பரிசுத்தமா வாழணும், இது நம்முடைய கடமை, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு, அவங்களுக்குள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவனை எழுப்பி விடாம அடுத்தவங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு நாம என்ன செய்யணுங்க, அவங்களுக்கு நம்ம உதவணும். இது நம்மளுடைய பொறுப்பு. சரியா? இதை நான் சும்மா சொல்லல, ரோமருக்கு எழுதின நிருபத்துல ஒரு வசனத்துல சொல்லியிருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்கள. நாம் ஒருவர் என்ன செய்யக்கூடாதுங்க, குற்றவாளிகள் என்று. இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், இவர் அப்படிங்க இப்படிங்கன்னு நம்ம சொல்லலாம். சரியா? நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தரை நம்ம குற்றம் சாட்டுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளான நோக்கம் என்ன? சரியா? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தரை நான் குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்னா என்னுடைய உள்ளான நோக்கம் என்னவா தெரியுமா இருக்கும், அவங்கள விட நான் பெட்டர்னு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அவசியம் உள்ளவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, அடுத்தவங்க மேல குற்றத்தை காட்டுவாங்க. பாத்தீங்களா, இவங்க பாத்தீங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை புறங்கூறுறாங்க அப்படின்னா அதற்கான அவசியம் அவங்களுக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாருங்க அவங்கள விட நான் பெட்டரா இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் என்ன சொல்லுவோம், இந்த புறங்கூறுகிற பழக்கமே வரும். அதே மாதிரி இந்த புத்தகம் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சகோதரன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துக்கு பிறகு சகோதரன் ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா சக விசுவாசியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரியா? அது பேதுருவோட மனைவியே என்ன எழுதியிருக்குன்னா சகோதரின்னு தான் எழுதியிருக்கோம். சரியா? அதனால நம்மெல்லாம் யாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நம்மெல்லாம் யாரு, சகோதர சகோதரிகள். அதனாலதான் பிரதர் சிஸ்டர்னு சில சபைகள் அழைச்சிக்குவாங்க, நம்ம வேற மாதிரி அழைச்சிக்குவோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்மளாம் யாருங்க, சகோதரர்களும் சகோதரிகளாக இருக்கிறோம். அதனால இன்னொரு சகோதரர் என்னால கெட்டு போகாதபடிக்கு அந்த சகோதரருக்கு தடுக்கலையும். சரி, ESV பைபிள் இருக்கா, அது ESV இல்லைன்னா NIV இருக்கா? இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அந்த தடுக்கல்னா என்னன்னு பாருங்க. தடுக்கல் இடறல், ஸ்டம்பிளிங் பிளாக், ஆப்ஸ்டக்கிள்ஸ். சரியா? அடுத்தவங்க இந்த ரட்சிப்பு அதெல்லாம் ஓவர் நைட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. அந்த பழைய மனுஷனை ஒழிக்கிறது ஒரு நைட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராசஸ், ரொம்ப நாள் நடக்கிற ஒரு ப்ராசஸ். சரியா? மனுஷன் 10 மாசம் ஒரு குழந்தைய சுமந்து டெலிவரி பண்றான். அதே யானை 20 மாசம் சுமக்குது, நாய் 3 மாசம் தான் சுமக்குது.
இதெல்லாம் வந்து எப்படின்னா ஓவர் நைட்ல யாருக்கும் குழந்தைலாம் கிடைக்காது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வெயிட் பண்ணணும். ஒரு அம்மா வந்து 10 மாதம் தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்து தன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒடுக்கி தன்னுடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய பலவீனங்களை எல்லாம் பொறுத்து அதுக்கு பிறகுதான் 280 நாள் கழிச்சு தான் தோராயமா 10 மாதம் கழித்து தான் ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிடைக்கும். அதே போல ரட்சிப்புங்கிறது ஒரு நாள் இரவுல டபக்குன்னு யாருக்கும் கிடைச்சிடாது. உள்ளான மனுஷனை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரே நாள் இரவுல யாராலும் பண்ண முடியாது. சரியா? அதனால இங்க இருக்கிற நம்மெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள புதிதாய் பிறந்தவர்கள். அதனால நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்களுடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்படுவதற்கு நம்முடைய பரிசுத்தத்தை நாம பாதுகாத்துக்கணும், அது முக்கியம். அதே நேரத்துல அடுத்தவங்களுடைய பரிசுத்தத்தை அடுத்தவங்களுக்கு நாம தடுக்கலுக்கு என்ன ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், இடரலுக்கு ஹிண்டரன்ஸா, அப்டக்கிள்ஸ், அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத அவங்க பரிசுத்தத்தை விட்டு அவங்க வெளியில வர்றது. இல்லைன்னா அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க ஒருத்தன், யாருங்க அவன் தலையாட்ட சொல்ல, அவன் அந்த பழைய மனுஷன் ஒன்று தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவனை நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் போது இவர் அல்லேலூயா பாட்டு பாடி கையை தூக்கிட்டு இருக்கிறப்ப தான் நமக்கு பழக்கம். நமக்கு தெரியாத ஒரு ஆளு, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பழைய ஆளு இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்காரு. சரியா? நம்ம வந்து என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பரிசுத்தத்தை நம்ம பாதுகாத்துக்குவோம். அதே போல அடுத்தவங்களும் அவங்களோட பரிசுத்தத்துல வாழ்வதற்கு நாம சில உதவிகளை செய்யணும். அந்த பழைய மனுஷன் அவங்களுக்குள்ள எழும்பாதபடிக்கு நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை தான் ரோமர் 14வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு இவ்வாறாக பேசுகிறது. அதனால மற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷனை எழுப்புறது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல், மிக ஆபத்தான ஒரு செயல். ஏன்னா அது யாரும் நமக்கு தெரியாதுல்ல. சரியா? அதனால அந்த பழைய மனுஷனை எழுப்புறதுங்கிறது நாம சபைக்குள்ள கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர்களாக நாம செய்யக்கூடிய மிக ஆபத்தான ஒரு செயல். என்ன தெரியுமா? ஒருத்தருக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கிற பழைய மனுஷன், அவன் ரொம்ப டேஞ்சரானவன். அவன் ஏதோ தூங்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு அவன் அப்படியே தூங்கிட்டு விட்டுறணும். ஒரு காட்டுக்குள்ள நீங்க போறீங்க, ஒரு பெரிய சிங்கம் அது தூங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அதுக்கு நடுவில் எதுவுமே இல்லை. நீங்க போய் இந்த சிங்கத்தை எழுப்புனா என்ன நடக்கும்? அதுதான் பழைய மனுஷனை எழுப்புனாலும் நடக்கும். சரியா? யாரையும் குறைச்சி இடம் கொடுக்கூடாது. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு பழைய மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறான். சரியா? நம்மெல்லாம் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? சாப்பாடு கொடுப்பது. அதையும் தாண்டி முக்கியமானது என்ன தெரியுமா? அவங்களுடைய பழைய மனுஷன் எழும்பாம இருக்கிறதுக்கு நாம் அவர்களுக்கு என்ன செய்யணுங்க? உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் இங்கே பேசுகிறார். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22 32 வசனங்களை நாம் முதல்ல அதை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:22 32 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணா நம்ம தியானிப்போம். அதுல 22வது வசனத்துல
அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, பழைய மனிதன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டான், இனி அவன் வரமாட்டான், அவன் மறைந்து விட்டான், அல்லது அவன் ஒரேடியாக துடைத்து எரியப்பட்டு விட்டான், இப்படி எல்லாம் பவுல் சொல்லல. சரியா? பவுல் இந்த மாதிரிலாம் அந்த வசனத்துல சொல்லல. அவர் பயன்படுத்துற சொல்லு என்ன சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைந்து போடுங்கள் அப்படிங்கிறாரு. இந்த கலைந்து போடுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு புது ட்ரெஸ் போடுறோம்ல, அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் கலைந்து போடுங்கள். சரியா? ரீப்ளேஸ்மெண்ட், ஒன்றை எடுத்துட்டு இன்னொன்று அணிவிக்கிறது. அப்போ இந்த பழைய மனுஷன் அப்படிங்கிறது ஏதோ இவன் இல்லை, இனி வரமாட்டான், என்ன நீ அப்போ பார்த்துருக்கணும், என்ன நீங்க அந்த வருஷம் பார்த்துருக்கணும் அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மனுஷன் இன்னும் உள்ளதான் இருக்கிறான். சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உடையை மாற்றுறோம்ல, எப்படி ஒரு உடையை மாத்துறோம், அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நாமெல்லாம் என்னைக்கு சிலுவையின் நிழலு கீழே வந்தோமோ அன்னைக்கே நம்ம என்ன செய்யணுங்க, அந்த பழைய உடையை கலைந்து போட்டு புதிய மனுஷன்கிற புதிய உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். சரியா? அந்த பழைய மனுஷன் நம்மளுடைய முந்தின அடையாளம். சரியா? ஒரு கடந்த கால வாழ்க்கை முறை அது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சபைங்கிற அமைப்புக்குள்ள வந்த போதிலும் அந்த பழைய மனுஷன் என்ன செய்யறான், பழைய மனுஷன் தான் நம்ம நான் சொல்றோம்ல, எதை சொல்றோம், அந்த பழைய மனுஷன் தான் நான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, யார் இருக்கிற உள்ள, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். மரித்த கிறிஸ்து எங்க இருக்கிறாராமா, அந்த நான் அப்படிங்கிறது அழிக்கணும் அப்படின்னா பழைய மனுஷன் என்ன செய்யணுங்க, அவன் அழிய மாட்டான், உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறான், அவன் தூங்கிட்டே இருக்கட்டும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆடையை மாற்றுவது போல, எப்படி ஒரு உடையை மாற்றுறோம்ல அந்த மாதிரி மாற்றுவது போல நம்ம முந்தின அடையாளங்கள், நம்மளுடைய முந்தின கடந்த கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி பவுல் என்ன சொல்றாருங்க, நமக்கு ஆலோசனை சொல்றாரு. சரியா? அந்த பழைய மனுஷன் இன்னும் நமக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த பழைய மனுஷனுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. சரியா? அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். சரியா? அந்த பழைய மனுஷனுடைய கட்டுப்பாட்டுல இன்னைக்கு நாம இயங்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அதனால அந்த பழைய மனுஷன் இனி நம்முடைய எஜமான் கிடையாது. சரியா? இப்ப நம்மலாம் வந்திருக்கிறோம்ல இந்த காலை வேளையில, நம்மளுக்கெல்லாம் இப்ப எஜமான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பழைய மனுஷன் கிடையாது, அவன் நம்முடைய பாஸ் கிடையாது. ஆனால் நாம எப்பொழுதாவது தூண்டப்பட்டால் அவனால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். சரியா? எப்போதாவது இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுமாங்கல்ல, அது எல்லாருக்குமே அப்ளிகபிள், எல்லாருக்குமே சரி. நாம எப்போதாவது அந்த பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான் பாருங்க, அவனை எப்போதாவது தூண்டப்பட்டால் அவன் என்ன செய்வான்னு இம்மிடியேட்டா வெளியில ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அது ரொம்ப ஆபத்தானது. சரியா? அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த வசனத்துல இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல, இந்த டிஃபரன்சியேஷன் எப்படின்னா ஒரு ட்ரெஸ் மாத்துவது போலதான். சரியா? ஒரு ட்ரெஸ் மாத்துறது போல இவங்க ரெண்டு பேருக்கு எப்படின்னா ரொம்ப பெரிய இடைவெளியெல்லாம் கிடையாது. இப்ப என்னன்னா இந்த புதிய மனிதன் கிறிஸ்துவனுடைய போதனையின்படி செயல்படுகிறான். இந்த பழைய மனுஷன் உறங்குறதுனால கிறிஸ்துவனுடைய காரியங்கள் நம்ம இடத்துல வெளிப்படுகிறது. ஆனால் எப்பொழுதாவது ஏதாவது சந்தர்ப்பம் தருணம் ஏதாவது அவனுக்கு வாய்ச்சி அவன் என்னைக்காவது வெளியில ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமானதா இருக்கும். பல பேருடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதா இருக்கும். அது ஒன்றும் அவ்வளவு ஸ்வீட்டாலாம் இருக்காது. ஆகையினால இந்த பழைய மனுஷன் முதல்ல எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த பழைய மனுஷன் முதல்ல எப்படி ஃபங்க்ஷன் பண்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? வாசிக்கலாம் அந்த 22வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். சரி, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை இயக்கிறதுக்கான பேட்டரி, ஃபியூயல், எனர்ஜி. சரியா? இப்ப நம்ம இயங்குறோம்ல, வெளிப்படையான நம்முடைய சரீரம் இருக்குல்ல, நம்முடைய சரீரம் இயங்குறதுக்கு தேவையான எனர்ஜி
எங்கேருந்து கிடைக்குது நமக்கு? எதுலேருந்து கிடைக்குது? சாப்பாடு. சரியா? சாப்பாடு கிடைக்குது, சன்லைட்லேருந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு எல்லாமே சுகராக மாற்றிடும். நம்ம உடம்பு வந்து என்ன செய்யும்? எல்லாத்தையும் சுகராக மாற்றி இருக்கிற செல்லுக்கெல்லாம் உணவு கொடுக்கும். செல்லெல்லாம் நல்லா வேலை செய்யுது. சரியா? இப்படி தான் நம்மளுடைய உடம்பு இயங்குது. அப்போ நம்ம சாப்பிட்றதுனுடைய அது வந்து ஒரு ஃபியூவல். அது என்ன சொல்கிறது? ஃபியூவல்னா எப்படி சொல்கிறது? ஒரு எனர்ஜி, ஒரு எரிபொருள். சரியா? அதே போல் இந்த உள்ளான மனிதன் இருக்கான் பாருங்க, பழைய மனுஷன். இந்த நம்மளுடைய பேரை போட்டு பழைய அப்படின்னு வச்சுக்க. அந்த பழைய மனுஷன் யார் என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளாம் எப்போ சந்தித்தோம்? சிலுவைக்கு கீழே தான் நம்ம மீட்டே பண்ணோம். சிலுவைக்கு அந்த பக்கம் நம்ம யார் என்னன்னு யாருக்கும் தெரியாது, நம்ம எப்படிப்பட்டவங்க எல்லாம் தெரியாது. சரியா? இங்கே இருக்கிற சிலர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் எங்கே மீட் பண்ணோம்? சர்ச்சில் சிலுவைக்கு கீழே தான் மீட்டே பண்ணோம். பழைய காரியங்கள் வந்து யாருக்கும் தெரியாது. சரியா? அதனால இந்த பழைய மனுஷனுடைய ஃபியூவல் அப்பப்போ அந்த பழைய மனுஷன் எந்திரிச்சு வருதுல நமக்கு, அப்பப்போ என்ன செய்யுதுங்க? அந்நியன் மாதிரி என்ன பண்ணுது? அந்த பழைய மனுஷன் வந்து அப்படி மூஞ்சை காட்டிட்டு இப்படி போயிடுது. எப்போ இந்த பழைய மனுஷனை அழிக்கணும் அல்லது இந்த பழைய மனுஷனுடைய வேகத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பைக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர்னு ஒன்று இருக்கும், இப்படி முறுக்குவாங்க. இப்படி முறுக்குனா அந்த வாகனம் வேகமாக போகும். அதை இப்படி திருப்பினீங்கன்னா அந்த வாகனம் வந்து ஸ்பீடு குறையும். அது ஆக்சுவலாக என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, இதை அப்படி திருப்பினீங்கன்னா இங்கேருந்து ஒரு கம்பி அப்படியே நேராக போய் கார்பரேட்டருக்கு போய் கார்பரேட்டருக்குள்ளே போக வேண்டிய பெட்ரோலினுடைய அளவை கட்டுப்படுத்தும். குறைவான பெட்ரோல் போகும்போது இன்ஜின் குறைவான வேகத்துலையும், இப்படி திருப்பினோன்னா அதிகமான பெட்ரோல் போகும்போது இன்ஜின் அதிகமான வேகத்துலையும் போகுது. அப்போது ஒரு வாகனத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு போகிற ஃபியூவலினுடைய அளவை கட்டுப்படுத்தணும். சரியா? இப்போ இந்த பழைய மனுஷனை நாம் கட்டுப்படுத்தணும். நாம் கட்டுப்படுத்தினா முதல்ல என்ன செய்யணும்? அந்த பழைய மனுஷன் வந்து எந்த ஃபியூவலில் இயங்குறான், அவன் எந்த எனர்ஜி எடுத்துக்கிறான், அவன் எப்படி ஆப்ரேட் ஆகிறான், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தான் பால் அந்த 22வது வசனத்தினுடைய 2வது பகுதியில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழைய மனுஷனுடைய அந்த ஃபியூவல், அவனை இயக்கக்கூடிய அந்த சக்தி, அது எதுங்கிறத பவுல் இந்த விஷயத்துல, இந்த வசனத்துல அடையாளம் கட்டுறாரு. என்னன்னா, மோசம் போக்கும் இச்சைகள். சரியா? புதிய மனுஷன் எப்படி வேலை செய்யறான்? கிறிஸ்துவனுடைய பேதுரு சொல்றாருல, ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்துல உண்டேன்னு சொல்றாரு. அதே போல அது புதிய மனுஷனுக்கு. பழைய மனுஷன் எப்படி ஆப்ரேட் ஆகிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோசம் போக்கும் இச்சைகள். இந்த மோசம் போக்கும் இச்சைகள்லாம் அப்படி வந்து பார்த்தா தெரிஞ்சிருமானா தெரியாது. சரியா? அது வந்து வெளியில தெரியாது. நம்ம வந்து சின்ன சின்ன அதை பாவம் கூட வச்சுக்கலாம். நம்ம சின்ன சின்ன காரியங்கள்லாம் செய்யறோம்ல, அதுதான் இச்சையான்னு கேட்டால் அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, வெளியில தெரியாது. இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுக்கிறோம்ல, கலகங்கள். இந்த 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 கலகமும் அது கிடையாது, நாம் வெளிப்படுத்தக்கூடிய பாவங்களும் அது கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வஞ்சகம். வஞ்சகம்னா என்னதுங்க? எக்ஸ்பிரஷனே இருக்காது. நம்ம எல்லாத்தையும் ஹியூமன் வந்து எக்ஸ்பிரசிவ். அவன் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அவன் முகத்துல தெரிஞ்சிடும். அவையார் சொன்ன மாதிரி அகத்தின் அழகு என்ன தெரியுமாமா? முகத்துல தெரிஞ்சிடும். சரியா? ஏசுசாமி கூட என்ன சொல்லியிருக்காரு? நல்ல மரம் நல்ல கனிகளையும், கெட்ட மரம் கெட்ட கனிகளையும் கொடுக்கும், மரங்களை அதனுடைய கனிகளாலே நம்ம என்ன செய்யலாம், அறியலாம் அப்படின்னு ஏசுசாமி சொல்லியிருக்காருல. அதே போல அவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அகத்தின் அழகு முகத்திலே தெரிய வரும். ஏன்னா ஹியூமன் பீயிங் வந்து எப்படின்னு கேட்டால் எக்ஸ்பிரசிவ். நீங்க சோகமா இருந்தா எதிரில் நின்று பார்க்குற எனக்கு தெரியும். நீங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கண்டுபிடிப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எதுவுமே யாரும் மறைக்க முடியாது. இவர் எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டு எதுவுமே காட்ட மாட்டாரு. அதெல்லாம் சினிமால தான். நேரில் வந்து அப்படியெல்லாம் யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஒருத்தர் சோகமா இருக்காரு, துக்கத்துல இருக்கிறாரு, இது எல்லாமே என்ன தெரியுங்க? முகத்தின் ஊடாக எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வஞ்சகம்ங்கிறது வெளியிலே தெரியாது, யாருமே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த வஞ்சகம்னா என்னன்னா,
எக்ஸ்பிரஷன்ஸ் வெளியில காட்டாம இருக்கக்கூடிய தீங்குகள். இப்ப நான் ஒண்ணு யாரையாவது அழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நல்லதான் பேசிக்கிட்டு இருப்பேன், நல்லதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், ஆனா அவங்களுக்கான தீங்குகளை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது பேர் தான் என்னது? வஞ்சகம். இந்த வஞ்சகம் வெளியிலேயே தெரியாது. இந்த வஞ்சகம் தான் பழைய மனுஷனுக்கான ஃபியூவல், பழைய மனுஷனுக்கான எனர்ஜி, அந்த பழைய மனுஷன் உயிரோடு வாழறதுக்கான சாப்பாடு. சரியா? ஹார்ட் துடிக்குது, இந்த ஹார்ட் துடிக்கிறதுனால தான் நாம உயிரோடு இருக்கிறோம். சரியா? ஒருவேளை ஹார்ட்டால துடிக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுதுங்க? ஹார்ட் என்னால முடியலன்னு விடுறது இல்லை, அது பக்கத்துல இருக்கிற உறுப்புகள்ல இருந்து எனர்ஜி எடுக்குது. ஹார்ட்டுக்கு தேவையான எனர்ஜி இருக்குல்ல, அதால துடிக்க முடியலன்னா அது விடாது. சரியா? அது என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்கிற உறுப்புகள்ல இருந்து எனர்ஜி, இதுக்கு பக்கத்துல என்ன இருக்குது? லங்ஸ் இருக்குது, லங்ஸ்ல இருந்து எனர்ஜி எடுக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம்? வீசிங்னு சொல்லுவோம். வீசிங் வந்துருச்சுன்னு சொல்றோம்ல, ஹார்ட் என்ன பண்ணுது? இதுல இருந்து எனர்ஜி எடுக்கும். அதுக்கு அடுத்தது எனர்ஜி எங்கேருந்து எடுக்கும்னா கண்ணு நிறைய எனர்ஜி வச்சிருக்கோம், அதுல இருந்து எடுக்கும். எடுத்த உடனே நம்ம என்ன சொல்றோம்? தலைவலிக்குதுன்னு சொல்லுவோம். சரியா? அதனால இந்த ஹார்ட்டோட வேலை என்னன்னா எப்படியாவது துடிக்கணும். அதோட வேலை என்னது? எப்படியாவது துடிக்கணும். அதே போல இந்த பழைய மனுஷன் எப்படியாவது அவன் உயிரோடு இருக்கணும். அவனுக்கு தேவையான ஃபியூவல் என்னது? வஞ்சகம், மோசம் போக்குற இச்சை, அதுதான் அவனோட ஃபியூவல். அதனால அந்த ஃபியூவலை அவன் எப்படியாவது தயாரிக்கணும். அது இருந்தாதான் அவனால உயிரோடு இருக்க முடியும். அதனால அவன் அந்த பழைய மனுஷனோட இருதயத்துக்குள்ள இதை அவன் தயாரிச்சுக்கிட்டே இருப்பான். சரியா? அந்த வஞ்சகம் இல்லாம அவனால இருக்க முடியாது. அந்த பழைய மனுஷன் அதை தயாரிக்கிறதுக்காக அவன் வாயில அடிக்கடி சில வார்த்தைகள்லாம் வரும். ஒரு தடவை தானே, ஓகே. இப்போ சினிமாவுக்கு போறோம்னு வச்சுங்களேன், ஒரு தடவை தான், நான் அடிக்கடியா போறேன், இந்த ஒரு முறை தானே போறேன், இட்ஸ் ஓகே. நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? அவன் அடிக்கடி போறதில்ல, இந்த ஒரு படத்துக்கு தானே போனா, சரி பரவாயில்ல அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய மனுஷனுக்கான ஃபியூவல் தயாரிக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள். அந்த வஞ்சகத்தை தயாரிக்கணும்ல, அதை தயாரிக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு முறை தானேன்னு சொல்லி ஹியூமனோட மென்டாலிட்டி எப்படின்னு கேட்டால் இது அட்வான்டேஜ் எடுக்கும். ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அதுக்குள்ள நுழைஞ்சு இன்னொரு வாய்ப்பு தேடும், அப்படியே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே போவோம். இந்த பழக்கம் ஆண்களுக்கு அதிகமாக உண்டு. இது என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு சின்ன காரியம் நம்ம செஞ்ச உடனே நாம் அதில் கரகண்டுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் நமக்கு. இந்த பழைய மனுஷன் சொல்கிறேன், இந்த பழைய மனுஷன் என்ன செய்வான்? ஒரு முறை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் மொத்தமாக நம்ம குத்தைக்கு எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். சரியா? ஒரு முறை ஏதோ ஒன்றுத்தில் சாதிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இருமாப்பு ஒன்று என்ன செய்யறோம்? இதெல்லாம் என்னன்னா அதோடைய ஃபியூவல். அடுத்தது என்னன்னா அடுத்தவங்கள ரொம்ப மட்டமாக இடம் போடுறது. நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு என்ன புரிய போகுது, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க கவனிக்கல. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மெல்லாம் கவனிக்கிறோம்ல, அப்படித்தானே எல்லாருமே. நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சின்ன விஷயமானாலும் அதையும் நம்ம கவனிக்க தான் செய்கிறோம். இந்த பக்கத்தில் கண்ணு மனுஷனுடைய கண்ணு 270 டிகிரிக்கு தெரியும். 270னா எங்க? இப்படி இங்கிருந்து இது வரைக்கும் தெரியும். பின்னாடி இருக்கக்கூடிய இது மட்டும்தான் தெரியாது. மற்றபடி 270 டிகிரியில் என்ன நடந்தாலும் மனுஷன் கண்ணுக்கு தெரியும். இதுக்குள்ள என்ன நடந்தாலும் மனுஷனுடைய சிந்தை அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே நம்ம யோசிக்கவே முடியாது. எல்லாரும் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யாரும் எதையும் பார்க்கல அப்படின்னு நம்மளால எதையுமே நாம சொல்ல முடியாது. ஆகையினால நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பழைய மனுஷன் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸ் என்னன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இப்ப என்ன அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்க? நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு இப்ப என்ன யார் தான் செய்யல அப்படின்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்ன வேணாலும் செய்யலாம். சரியா? அந்த மாதிரி நார்மலைசேஷன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ளவன்னு நினைச்சுக்குவான். ஏதோ ஒரு காரியத்துல நம்ம என்ன செய்யறோம், ஏதோ சின்னதா ஒன்று செய்யறோம்னு வச்சுக்கலாம், அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம அதுல பெரிய ஆளு அப்படின்னு தோணுது, இருமாப்பு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை ரொம்ப குறைச்சி மட்டமா எடை போட்டு யாருக்கு தெரிய போகுது, யாரு கவனிச்சிருக்க போறா, அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே எல்லாவற்றையும் கவனிக்கிறோம். பெருந்தன்மையினால சில விஷயங்களை பற்றி நாம பேசுவதில்லை. சரியா? மற்றபடி தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஹியூமன் கண்ணு என்ன பண்ணுங்க,
இப்படின்னா 180 டிகிரி. சரியா? ஒரு முழு சுத்துனா 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில 270 டிகிரிக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். ரோட்ல வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து வரக்கூடிய வாகனத்தை நம்ம கவனிக்க தான் செய்யறோம், கவனிச்சு ரெஸ்பாண்ட் பண்ண தான் செய்யறோம். சரியா? யாரும் எதையும் கவனிக்கலைங்கிற அந்த குறைவான மதிப்பு யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உள்ளான மனிதன் நமக்கு கொடுக்குறான். அதனால நீ கிறிஸ்டினா மாறிட்ட, இனிமே நீ பெரிய ஆளு, நீ இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனா கூட அந்த உள்ளான மனிதன் என்ன செய்யறான், நமக்கு சில காரியங்களை அவன் ஒரு 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 மாதிரியான இருமாப்பு, ஒரு மாதிரியான இமேஜை அவன் நமக்குள்ள உருவாக்கி வச்சிடறான். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சில சூழ்நிலைகளில் நல்லா செழித்து வளருவான். எந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எல்லைகள் தளர்த்தப்படும் போது, சின்ன வயசுல எந்த குழந்தையும் கெட்டு போறது இல்லை, பெரிய கிளாஸ் போக 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 தான் என்ன செய்யுதுங்க, எல்லைகள் விரிவடையுதுல. அப்பா அம்மாவோட கையை விட்டு பிள்ளைங்க தூரம் போக போக பாருங்க, அங்கதான் அவங்க கெட்டு போவாங்க. ஏன் அங்க கெட்டு போறாங்க? ஏன் 5வது படிக்கும் போது அவங்க அதை செய்யறது இல்லை? ஏன் 10வது +1 +2 படிக்கும் போது அவங்களோட பிஹேவியர் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எல்லைகள் தளர்த்தப்படுது இல்ல. அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்க, நிறைய தப்பிதங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்முடைய எல்லைகள் தளர்த்தப்படும் போது நாம அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணும்படி, தவறாக பயன்படுத்தும்படி உள்ளான மனிதன் நமக்குள்ள ஏவுகிறான். அதனாலதான் தப்பு நடக்குது. இந்த காலேஜுக்கெல்லாம் போறப்ப என்ன நடக்குதுங்க, ஸ்கூல்ல நிறைய புக்கு, காலேஜுக்கு போறப்ப புத்தகமும் குறைஞ்சிடுது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் குறைஞ்சிடுது, தலையில இருக்கிற லோடும் குறைஞ்சிடுது. இப்ப சுதந்திரமா இருக்கு, நிறைய டைம் இருக்கு. இந்த டைமை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, உள்ளான மனுஷன் என்ன செய்யறான், இந்த டைம் ஒரு மாதிரி பண்ணி மிஸ்யூஸ் பண்ணும்படி, ஏன்னா அவனுக்கு ஃபியூல் ஒன்றும் இல்லை, அதனால நம்மளை வஞ்சகம் செய்யும்படி, நம்மளோட பெற்றோருக்கு விரோதமா வஞ்சகம் செய்யும்படி அவன் நம்ம ஏவுகிறான். இன்னைக்கு இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கு தெரியாம ரகசிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இது எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுதந்திரம் தளர்த்தப்படுதுல, நம்முடைய சுதந்திர எல்லைகளை விட்டு நம்மளுடைய வெளியில போய் நம்மளுடைய பவுண்டரி என்னைக்கு பெருசாகுதோ அன்னைக்கு என்னென்ன ரகசிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். அது வெளியில தெரியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி அல்ல, வெளியில தெரியாதுன்னு கிடையாது. சில பேருக்கு தெரியும், அவங்க பெருந்தன்மையோட கண்டுக்காம இருப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? அந்த உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஃபியூல்ல அவன் இந்த மாதிரி காரியங்கள்ல தயாரித்து கொண்டே இருக்கிறான். அடுத்தது, சோதனைகளுக்கு இடமளிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சில சோதனைகளை நாம என்ன செய்யறோம், நாமளே அனுமதிக்கிறோம். சரியா? இன்னைக்கு நிறைய காரியங்கள்லாம் நடக்குது. ஒரு காலத்துல எதையெல்லாம் அசிங்கம் நினைச்சோமோ, இன்னைக்கு அதை செய்யக்கூடிய நடிகர்களுக்கு நாம ரசிகர்களா இருக்கிறோம். சரியா? ஒரு காலத்துல எதெல்லாம் நம்ம அசிங்கமா நினைச்சோம், சில பாலியல் காரியங்கள் எல்லாம் நம்ம அசிங்கமா நினைச்சோம்ல, இன்னைக்கு அதை செய்யக்கூடிய நடிகர்களுக்கு, அதாவது ஒருத்தன் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தி தன்னுடைய கணவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் வைக்கும் போது அதை நம்ம டிவியில உட்காந்து லைவ் பார்க்கறத பெருமையா நினைக்கிறோம். வாவ், சூப்பர்ல, பாரு என்ன மாதிரி இது போட்டிருக்க பாரு, அவளுடைய கம்மலை பாரு, அவளுடைய வளையலை பாருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல இதெல்லாம் கேவலமாக நம்முடைய சமூகத்திலே பார்க்கப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நம்மெல்லாம் மானம் மரியாதை கெட்டு போய் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா மாறிட்டோம். இது எப்படி மாறிச்சுங்கிறது தெரியவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால என்னாச்சுங்க, இதே போல காரியங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு நாம வந்துட்டோம். சினிமா, சரியா, எல்லா படத்துலயும் ஒரே ஸ்டோரி தான் இருக்கு. என்ன, ஹீரோ ஹீரோயின், ஒரு வில்லன், 5 பாட்டு 4 ஃபைட்டு. ஒன்று வில்லனுடைய ஹீரோயினுடைய தாய் மாமா, இல்லை ஹீரோயினோட அப்பா, இவன் தான் எவனோ ஒருத்தர் வில்லனா வருவான். இதை சுற்றி தான் ஒரு கதை இருக்கும். கதை வேணா பல கதை மாறும், ஆனால் மேட்ரு ஒன்று தான். இல்லையா? எல்லா ஹீரோவும் ஒரே மாதிரி தான் நடிக்கிறான். இதில் ஒன்றும் ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ரேராக ஒரு 100ல் ஒரு படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி வரும். லவ் இல்லாத படமும் இல்லை. லவ்ங்கிற பேரில் அவன் காட்டுறது லவ் கிடையாது, காமம். நம்மெல்லாம் காம வெறி பிடித்தவர்கள், வெளியில காட்டிக்காம என்ன செய்வோம், அந்த படத்துல போய் நம்முடைய காம இச்சைகளை தீர்த்துட்டு, வா சூப்பர்ல அந்த பாட்டு எப்படி இருந்துச்சுல அப்படின்னு வருவோம்.
சர்ச்சில் பாடுற பாட்டுக்கு கைத்தட்ட கூட கை வராது, ஏன்னா சூம்பிருச்சு. ஆனால் தியேட்டரில் போய் என்ன செய்வோம், பேப்பரை பறக்க விட்டுட்டு படம் பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து என்ன செய்கிறோம், நல்ல புள்ள மாதிரி நடிப்போம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாமே அனுமதிக்கிற காரியம். ஒருத்தர் கேட்டாரு, நான் பான் பார்க்குறேன், அது தப்புன்னு யாரு சொன்னா, பைபிளில் எழுதியிருக்கான்னு கேட்டார். சரியா? நான் சொன்னேன், பானை வந்து வீட்டில் பெரிய டிவி வச்சிருக்கல, அதில் போட்டு பாருங்க. அதில் எப்படிங்க பார்க்க முடியும்னாரு. அப்போ வந்து உங்களுக்கு தீமை என்று தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. பாவம் நம்ம சரீரத்தில், இப்போ பான் பார்க்கறதுனால பாவம் சரீரத்தில் ஏதாவது நடக்குதா? ஒன்றும் நடக்காது. சரீரத்துக்கு எந்த தீங்கும் கிடையாது. உங்களுடைய ஆத்மாவை அது கெடுத்துரும். உங்களுடைய ஆத்மா கெடுத்துரும். பான் பார்க்குறவன் அவங்க அம்மாவை பார்த்தா கூட அந்த பானில் பார்க்குற நடிகை மாதிரி தான் அவங்க அம்மா தெரியும் அவனுக்கு. அவனுடைய ஆத்மா கெட்டு போயிடுது, அவ்வளோதான். பான் பார்க்கறதுனால உடம்பெல்லாம் கெட்டு போகாது, சரீரத்துக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உடம்பை கெடுக்காது. ஆனால் பான் பார்க்குறவன் பெத்த தாயை பார்த்தா கூட ட்ரெஸ் இல்லாமல் தான் தெரியும் அவனுக்கு. இதுதான் பான் என்ன செய்யுதுங்க. நான் சில பேருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால பான் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறேன். புரியுதா மோசே? இந்த பான் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவனுடைய சரீரத்தை ஒண்ணுமே செய்யாது, ஆனா அவனுடைய ஆத்மாவை என்ன செஞ்சிடுதுங்க, கரெக்ட் பண்ணி பெத்த தாயை கூட அவனுக்கு எப்படி காட்டும், பெத்த தாயே அவன் காம வெறி பிடிச்சவனை தான் பார்ப்பான். சக சகோதரிகள் அவன் எப்படி பார்ப்பான். பான் வந்து சரீரத்தில் எதுவுமே செய்யாதுங்க, ஒண்ணுமே செய்யாது. பான் பார்க்கறதுனால உடம்பு இளைக்காது, ஒண்ணுமே ஆகாது. நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, வெளியில தெரியாது. நீங்களா டெலீட் பண்ண கத்துக்கிற வரைக்கும் வெளியில மாட்ட மாட்டீங்க. டெலீட் பண்ண தெரிஞ்சதுன்னா எனக்கா டெலீட் பண்ண மறந்தாதான் மாட்டுவீங்க, அது வரைக்கும் மாட்ட மாட்டீங்க. ஆனால் அது உங்களோட ஆத்மாவை கெடுத்துரும். உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க தங்கச்சி, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய உங்கள் சகோதரிகள், உங்களுடைய தாய்மார்கள் எல்லாவற்றையும் தப்பா பார்க்கக்கூடிய பழக்கத்தை அது ஏற்படுத்தி விடும். அது உங்களுடைய ஆத்மாவை கெடுத்து போட்டு விடும். அப்ப சோதனைகளை பிசாசு கொடுக்கறது இல்ல, கர்த்தர் கொடுக்கறது இல்ல. நாம தான் தேவையில்லாத சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறோம். இது எப்ப நடக்குது, என்னைக்கு நமக்கு சுதந்திரம் பெருசாகுதோ, என்னைக்கு நம்மளுக்கு டூ மச் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், என்னைக்கு நம்மளுடைய எல்லைகள் பெரிதாகுதோ, அன்னைக்குதான் இந்த தப்பெல்லாம் நடக்குது. சரியா? பிளஸ் டூவில் நிறைய புத்தகத்தை தூக்கிட்டு திரிஞ்சோம், கஷ்டப்பட்டு படித்தோம். இங்கே இருக்கிற சில பேர்லாம் ப்ளஸ் டூ படிக்கிறப்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு படிப்பாங்க, பகல்னு உழுந்து படித்தாங்க. அப்படியெல்லாம் படிக்கும்போது நாம் பாவம் செய்யல. என்னைக்கு இந்த பொறுப்புகள் குறைய ஆரம்பிச்சு, காலேஜில் போகிறப்போ ஒரே ஒரு நோட்டு தான். இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஒரே ஒரு லேப்டாப் வாங்கி முதுகில் வச்சுட்டு போயிடலாம். இப்போ வந்து நமக்கு அவ்வளோ லோடு கிடையாது, நிறைய ஃப்ரீ டைமு. அந்த அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட்னு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு பாருங்க, நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்ச உடனே இந்த டைமை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாத சோதனைகளில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். இன்னும் சில பேர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் என்ன செய்வாங்க, அடுத்த லெவல் கட்டத்துக்கு போய் போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவங்களாம் மாறுவாங்க. அது அடுத்த லெவல். நான் சொல்றது பேசிக்கா வெளியில தெரியாம இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சாதாரண சினிமா பார்த்தீங்கன்னாலே உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகிடாது. உடனே என்ன கை சூம்பிடுதா, ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன ஒன்று, உங்களோட ஆத்மா கெட்டு போயிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரோல் மாடல் வந்து அந்த சினிமாவாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரோல் மாடல் கிறிஸ்து இல்லை, அது இருக்காது. அந்த சினிமாவை பேஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். அதனால நாம் இந்த மோசம் போக்குற இச்சைகளால் என்ன செய்கிறோங்க, தேவையில்லாத சோதனைக்கு உள்ளாகிறோம். அதனால என்ன நடக்குதுங்க, இந்த சோதனைகள் நம்மளை மோசம் போக்குற இச்சைகளுக்கு கொண்டு போய் பழைய மனுஷனுக்கு ஃபியூவெல்லாம் மாறிடுது. அவன் அந்த ஃபியூவல்ல, அந்த எனர்ஜியில், அந்த சக்தியில அந்த பழைய மனுஷன் நமக்குள்ள நல்லா செழித்து வாழக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அதனால அந்த 23வது வசனத்தை சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. சரியா? அதனால என்ன செய்யுங்க, அந்த பழைய மனுஷனை நான் கலைந்து போடுறேன் அப்படின்னா, நான் டக்குன்னு இந்த ஷர்ட்டை மாத்துற மாதிரி பழைய மனுஷனை ஈஸியா மாத்திர முடியாது. நான் சினிமாவுக்கு அடிமையா இருந்துக்கிட்டு, பானுக்கு அடிமையா இருந்துக்கிட்டு, திரைப்பட பாடல்களுக்கு அடிமையா இருந்துக்கிட்டு நான் பழைய மனுஷனை மாத்துறேன், நான் திருவிருந்து எடுக்கிறேன் அப்படிலாம் மாத்தலாம் முடியாது. அதெல்லாம் சும்மா பேச்சு.
நிறைய கிறிஸ்தவர்கள் பானுக்கு அடிமையா இருந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் அல்லேலூயா சொல்றாங்க. நிறைய இளைஞர்கள் பான் பார்த்துட்டு சர்ச்சுக்கும் வராங்க. நான் நம்ம சபையில சொல்ல, கிறிஸ்தவ உலகத்துல சொல்றேன். நான் ஒரு சர்வே ஒன்று பண்ண, ஒரு ரிசர்ச், அதுல கிடைச்ச தகவல்கள் இதெல்லாம். சரியா? ஞாயிற்றுக்கிழமையில அல்லேலூயா சொல்லக்கூடிய நிறைய பேர், ஈவன் போதகர்கள், இது உடம்புக்கு ஒண்ணுமே செய்யாது. இது கெடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆத்மாவை என்ன பண்ணிடுங்க, டேமேஜ் பண்ணி நாஸ்டி ஆக்கிடும். சரி, ஆண்கள் எந்த அளவுக்கு பான் பார்க்கிறாங்களோ அதுக்கு இணையாக பெண்களும் பார்க்கிறார்கள். அவங்க கண்ணுக்கு சக ஆண்கள், அவங்க பெத்த அப்பா கூட சரியா தெரிய மாட்டாரு, பெத்த தாய் தப்பா தெரியும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாமே தப்பு தப்பா தெரியும். ஒரு கட்டத்துக்கு நீங்களே உங்களை வெறுத்துருவீங்க, செத்துறணும்னு தோணும். இதெல்லாம் கொண்டு வர்றது எது? பான், நாளே எழுத்து. இது அதுவா வந்துச்சா நான் போய் கொண்டு வந்தேனா? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கலங்க, சத்தமா சொல்லுங்க. பான் என்ன பாருன்னு சொல்லிச்சா, இல்ல நான் போய் அதை கூப்பிட்டு வந்தேனா? இதுதான் பழைய மனுஷனுக்கு என்ன ஆயிடுதுங்க, ஃபியூவல் ஆயிடுது. பவுல் சொல்றாரு, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த பழைய மனுஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவன அன்னைக்கு நைட்டே அவன் செத்து போயிட்டு புது மனுஷன் அப்படி இல்லை. புதுப்பிக்கப்படுதல் என்பது ஒரு நாள் கூத்து கிடையாது, ஒரு நாள்ல நடக்கிற வேலை கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே பழைய மனுஷன் செத்து போய் புதிய மனுஷன் வரான் அப்படின்னா நம்ம வார வாரம் சர்ச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு நம்ம வார வாரம் சர்ச்சைக்கு போறோம் அப்படின்னா, இந்த பழைய மனுஷன் கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரிப்பிக்கிறங்கிற அந்த புதுப்பித்தல் ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இது என்ன பண்ணுதுங்க, இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் அது நடக்கும். நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், இது ஒரு போர்க்களம். இந்த உலகத்துல நிறைய போர்க்களங்கள் இருக்கு. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சண்டை நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. இந்த நாடுகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லைகள்ல போர்க்களம் இருக்கு. சரியா? அதே போல அதை விட பயங்கரமான சண்டை நடக்கிற இடம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரியா? அந்த சண்டையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறான்னு பாருங்களேன். விசுவாசிகள் தோல்வி அடைகிறார்கள், அவங்களுடைய பழைய மனுஷன் வெற்றி அடைகிறான். இந்த பெரும்பாலான சண்டைகள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படிதான் நடக்குது. சரியா? விசுவாசிகள் தோற்கிறதுக்கு என்ன காரணம்? நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, எனக்கே தெரியாம இப்படி ஆயிடுச்சு, சரி இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா மறுபடியும் நம்ம அதான் செய்யறோம். சரியா? நிறைய நேரங்கள்ல இங்க நடக்கக்கூடிய யுத்தத்துல தோல்வி அடைகிறவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம தான் தோல்வி அடைகிறோம். அந்த பழைய உள்ளான மனுஷன் என்ன பண்ணிடுறான், நம்மளை ஏமாத்தி சினிமா கூட்டு போயிடுறான், நம்மளை ஏமாத்தி பான் பார்க்க வைக்கிறான், நம்மளை ஏமாத்தி ஒருத்தருக்கு விரோதமா புறங்கூடுறான், நம்மளை ஏமாத்தி ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றான். இதெல்லாம் யாரு செய்யறா? பழைய உள்ளான மனுஷன் செய்யறான். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புதிதான ஆவி இருக்குல்ல, அது ஜெயிக்குதான், பழைய மனுஷன் ஜெயிக்கிறானான்னு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள்ல பழைய மனுஷன் தான் ஜெயிக்கிறான். எனக்கும் அப்படிதான், உங்கள அனைவருக்கும் அப்படிதான். சரியா? இந்த பழைய மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபியூவல். சரியா? ஃபியூவல். அமெரிக்கால ஒரு காடு, அந்த காட்டுல என்ன பண்றாங்க, மான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, கூடுதலா கொஞ்சம் மானை கொண்டு வந்து அங்க விட்டாங்க. விட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற மான்கள் எல்லாம் அங்க இருக்கிற புல்லெல்லாம் தின்றுச்சு. இது ஈகோ சிஸ்டமும் பாதிக்குது. பாதிச்சு அதுக்கு அடுத்தது அந்த அந்த புல்லுகளை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாழ்வதற்கு வழி இல்லாமல் போச்சு. உடனே விஞ்ஞானிகள்லாம் ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க, அப்ப வருஷத்துக்கு 3 மாசம் மானை வேட்டையாடுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துரு. இப்ப வருஷத்துக்கு 3 மாசம் மானை வேட்டையாடிடுவாங்க, மான் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்ப அந்த புல்லை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள்லாம் தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கும். அதான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஈகோ சிஸ்டம். நம்ம ஊர்ல இந்த கொசுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறாங்கல்ல, இந்த கொசுக்கெல்லாம் ஒரு மருந்து அடிப்பாங்களே, அந்த மருந்து கொசுவை மட்டும் கொள்ளாது, அந்த கொசுவை சாப்பிடக்கூடிய தவக்களையும் சேர்த்து கொண்டுரும். சரியா? கொசுவும் இருக்கணும்,
தவக்கலை இருக்கணும், பாம்பு இருக்கணும், பாம்பை சாப்பிட்ற பருந்து இருக்கணும். இதெல்லாம் ஒரு சிஸ்டம். நம்ம இந்த செயின்ல இருக்கக்கூடிய கொசுவை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு தவக்கலை அழிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, பாம்புக்கு சாப்பாடு இருக்காது. பாம்புக்கு சாப்பாடு இல்லைன்னா மண்புழுக்கு சாப்பாடு கிடையாது. மண்புழுக்கு சாப்பாடு இல்லைன்னா விளையாது, விளைச்சல் இருக்காது. விளையலைன்னா நமக்கு சோறு கிடையாது. அப்ப இந்த செயினை என்ன செய்யணும்? இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஈகோ செயின் அல்லது ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை பாதுகாக்கணும். ஃபுட் செயின், ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரினத்தை சார்ந்து இன்னொரு உயிரினம் இருக்கிற மாதிரி தான் கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால இந்த செயின்ல ஏதோ ஒன்று பாதிச்சுது அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து உள்ள எல்லாத்தையும் பாதிக்கும். அது அப்படிதான் நம்முடைய பழைய மனுஷன் என்ன செய்யறான், வஞ்சகங்கிற ஃபியூலை தயாரிச்சு தான் என்ன செய்யறான், அவன் உயிரோட வாழ்கிறான். இந்த வஞ்சகத்தை தயாரிச்சு கொடுக்கறது யாரு? நாம தான் கொடுக்குறோம். இந்த உள்ளம்ங்கிற இந்த யுத்த களத்துல அநேக முறை விசுவாசிகளாகிய நாம் தோற்று போவதற்கு காரணம் ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரியா? நான் ஒரு முறை தோற்று போறேன், அல்லது யாராவது ஒரு முறை பான் பார்க்குறாங்க, யாராவது ஒரு முறை படம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படலை, அல்லது அவங்க ரட்சிப்புல தோத்துட்டாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. என்னைக்கு புதுப்பித்தல் நிக்குதோ அன்னைக்கு யார் ஆக்டிவேட் ஆகுறா? பழைய மனுஷன் ஆக்டிவேட் ஆகிடுவோம். வாரம் வாரம் சர்ச்சில் எதுக்கு செய்தி கொடுக்குறோம்? இந்த புதுப்பித்தல்ங்கிற ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், சர்ச்சில் செய்தி கொடுக்குறோம். நம்மளாம் புதுப்பிக்கப்படணும்னு பவுல் சொல்லியிருக்காருல்ல, இந்த புதுப்பிக்கப்படுதலுக்கு தான் சபையில் செய்தி கொடுக்குறோம். அதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கிறோம், அதுக்கு தான் நம்ம கையில் பைபிளை வச்சுட்டு இருக்கிறோம். என்னைக்கு இந்த புதுப்பிக்கிற ப்ராசஸை நாம் ஸ்டாப் பண்ணுறோமோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குங்க, பழைய மனுஷன் என்ன செஞ்சிருவான், புதுப்பிக்கிறது மூலமா புதிய மனுஷனுக்கு உணவு கிடைக்குது, வஞ்சகம் மூலமா பழைய மனுஷனுக்கு உணவு கிடைக்குது. நம்ம புதுப்பித்தல்ங்கிற ப்ராசஸை என்னைக்கு ஸ்டாப் பண்றோமோ அன்னைக்கு யார் வளரும்? அடுத்தது பழைய மனுஷன் வளர்ந்துருவான். இதை தான் என்ன செய்யறோம், யுத்த காலத்துல புதிய மனுஷன் தோல்வி அடைஞ்சு பழைய மனுஷன் ஜெயிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். சரியா? என்னைக்கு இந்த அந்த புதுப்பித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு நமக்குள்ள யாரு வெளிப்படுவா? பழைய மனுஷன் வெளிப்படுவான். என்னங்க இவங்க சர்ச்சில் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க கேவலமா, வெளியில சந்த கடையில நடந்துக்கிற மாதிரி சர்ச்சில் நடந்துக்கிறாங்க. இதுல இந்த இவங்களை பத்தி அவங்கள்ட்ட சொல்றது, அவங்கள பத்தி இவங்கள்ட்ட சொல்றது, சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட நேரடியாக போகவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை பத்தி அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க, அவங்கள பத்தி இவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா டிவி போட்டு பாருங்க, அடுத்தவங்க அதையே கேட்காதீங்க. அப்படி யாராவது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்தாங்கன்னா எதையாவது அடிச்சு துரத்துங்க, நாயை துரத்துற மாதிரி துரத்திடணும். ஏன்னா அந்த கதைகள் நம்முடைய ஆத்மாக்களை என்ன பண்ணிருந்துங்க, ரொம்ப மோசமாக்கிறோம், நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போட்டுரும். அவங்க 10 நிமிஷம் கதை சொல்லிட்டு போயிடுவாங்க, நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவை என்ன பண்ணிடுங்க, அதை நாசம் பண்ணிடும். அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, கேட்கக்கூடாது. இந்த கதைகள் பழைய மனுஷனுக்கு தான் ஃபியூவெல்லாம் அமையும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த புதிதான ஆவி இருக்குல்ல, அதுக்கு எனர்ஜியை கொடுக்காது. இந்த புதிதான மனுஷனுக்கு எனர்ஜி போகல அப்படின்னா யாருக்கு பலம் இருக்கும்? 2 நாய் இருக்கு, 2 நாயும் நல்லா வளரணும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு நாய் இன்னொரு நாய் அடிச்சுட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிடுது. அப்ப யாருக்கு எனர்ஜி இருக்கும்? ஒரு நாய் புஷ்டியாயும் ஒரு நாய் ஒல்லியாயும் வளரும். அப்படிதான் நம்முடைய பழைய மனுஷன் புஷ்டியா வளர்றான், ஆனா புதிய மனுஷன் நோஞ்சானா இருக்கிறான். ஏன் சொல்லுங்க? நம்ம கொடுக்குற சாப்பாடு பழைய மனுஷனுக்கு ஏற்ற சாப்பாடை தான் கொடுக்குறோம். செவி வழியா வஞ்சகம், இருதயம் வழியா கண்ணு வழியா வஞ்சகத்தை தயார் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஆவிக்கு நம்ம உணவே கொடுக்கறது இல்லை. அதனால டாமினேட் பண்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புதிய ஆவியும் சில பேருக்கு பழைய ஆவியும் டாமினேட் பண்றதுக்கு அதுதான் காரணம். அதனால நம்முடைய உள்ளம் புதிதாகிற ப்ராசஸ்ல என்னைக்கு செயலற்று இருக்குதோ அன்னைக்கு பழைய சுபாவம் என்ன செய்யுதுங்க, விழித்து கொள்ளுது. 24வது வசனம் வாசிங்களா. சரி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. சரியா? அதனால இந்த
புதிய மனுஷனை தரித்து கொள்றது அப்படின்னா பாவம் செய்யாம இருக்கிறது மட்டும் இல்லை. சரியா, நாங்களாம் கிறிஸ்டியன்ஸுங்க, நாங்கள் படம் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பாவம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும் இல்லை, அல்லது சோதனையை எதிர்த்து வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த புதிய மனிதனுக்கான ஃபியூவல் சப்ளை கரெக்டாக போகுதான்னு பார்க்கணும். சரியா, அந்த புதிய மனுஷனுக்கான ஃபியூவல் சப்ளை அது கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு விமானத்தில் 2 சைடும் 2 இன்ஜின் இருக்கும், சென்டரில் டேங்க் இருக்கும். இந்த டேங்க்லேருந்து ஃபியூவல் சப்ளை என்ன பண்ணும், 2 இன்ஜினுக்கு ஈவனாக போகணும். ஃப்ளைட்டு கீழே வந்து நின்னோன்னு ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் போய் இதை செக் பண்ணுவார், கரெக்டாக 2 சைடும் போகுதான்ட்டு. விமானம் பாதி வழியில் பறந்துகிட்டு இருக்கும்போது ஃபியூவல் சப்ளை ஒரு இன்ஜினுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு இன்ஜினுக்கு வேற மாதிரியும் போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அப்போதான் விபத்து நடக்கும். அப்போதான் இந்த விமானம் பறக்க முடியாத சூழல் ஏற்படும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஃபியூவல் சப்ளை வந்து கரெக்டாக போகுதா, புதிய மனுஷனுக்கு நம்ம ஃபீட் பண்றோமா, பழைய மனுஷனுக்கு தேவையான உணவை கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க புதிய மனுஷனை வந்து பலப்படுத்த தவறுனீங்க அப்படின்னா பழைய மனுஷன் தூங்க மாட்டான், அவன் ஆக்டிவேட் ஆயிடுவான். சரியா, பழைய மனுஷன் எப்பவுமே மயக்க நிலையில தூக்க நிலையில இருக்கணும் அப்படின்னா அவனுக்கான உணவை கட் பண்ணணும். அப்ப புதிய மனுஷனுக்கான உணவு திருச்சபையில வழங்கப்படுது. அதை என்ன செய்யணும், நீங்க சர்ச்சுக்கு வரலன்னா ஒன்றும் கெட்டு போகாது, சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, சர்ச்சுனா அது பாட்டுக்கு நடக்கும். நீங்க சர்ச்சுக்கு வரலன்னா உங்களுடைய ஆத்துமா கெட்டு போயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, பழைய ஆளு, அவன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவான். வெளியில வந்த உடனே அவன் செயல்பட ஆரம்பிச்சானா உங்களை பழைய இடத்துக்கு அவன் கொண்டு போயிடுவான். பழையபடி பாவம், பழைய சாபம், பழைய நோய், பழைய இது எல்லாமே வந்துடும், உங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். அதனாலதான் சர்ச்சுக்கு வந்து என்ன செய்யறோம், புதிய மனுஷனுக்கான ஃபியூவலை வந்து இந்த வாரம் இங்க வாங்கிட்டு போறோம். இந்த வாரம் முழுக்க அந்த ஃபியூவலை புதிய மனுஷனுக்கு கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுகிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் வரோம், புது ஃபியூவலை வாங்குறோம், புதிய மனுஷனை ஃபீட் பண்றோம். என்னைக்காவது பழைய மனுஷன் புது மனுஷனுக்கு நீங்க உணவு கொடுக்கலன்னா அடுத்து யார் வருவா, பழைய மனுஷன் கிளம்ப ஆரம்பிச்சிருவான். அப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய மனுஷன் சுறுசுறுப்பா இல்லைன்னா பழைய மனுஷன் என்ன செஞ்சிடறாங்க, அந்த இடத்த நிரப்பி விடுகிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். சரியா, அதனால பழைய மனுஷன் எப்படி டபக்குன்னு விழிக்கிறான் அப்படிங்கறது குறித்து பார்ப்போம். வாசிங்க வசனம் 25 29 வரைக்கும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணியப்படுகிறது. திருடுகிறவன் திருடாமல் துணிச்சலுக்கு கொடுக்கத்தக்கதாக உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சரிங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற பாவங்கள் இந்த வசனத்துல பட்டியலிடப்பட்டிருக்கிறது, பவுல் பட்டியலிட்டிருக்கிறார். சரியா, நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவங்கள். சரியா, நம்மளுடைய பசங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஃபோனை வந்து அலட்சியமாக அப்படி போட்டாங்கன்னா எடுத்து பதுக்கி வச்சுருவாங்க. அவங்க தேடுவாங்க, அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. சரியா, இது வந்து என்ன சொல்றது, என்கிட்ட இல்லையே உங்ககிட்ட இல்லையே அப்படிம்பாங்க. நம்ம நினைக்கிறோம் இது பொய்ன்னு. இதெல்லாம் பொய்யே கிடையாது, இது ஒரு சாதாரண விளையாட்டு, அவ்வளோதான். இது பசங்களுக்குள்ள இந்த விளையாட்டினுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு நல்லா இருக்கும், உறவு இன்னும் கொஞ்சம் பாண்ட் ஆயிரும். அதனால நம்ம பொய்ன்னு இதை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். சரியா, உண்மையான பொய் அது கிடையாது. சரியா, பொய்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில காரியங்களை ஒரு ஆளுக்குள்ள ஸ்டிமுலேட் பண்ணி விடும், தூண்டும். அதுதான் என்னன்னா பொய். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூழ்ச்சி. ஒரு ஆளை அந்த பொசிஷன்லேருந்து கீழே கொண்டு வரணும், இறக்கணும், அல்லது ஒரு ஆள் அவங்களுடைய நிலையிலிருந்து அப்புறப்படுத்தணும். சரியா, அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல, அதுதான் உண்மையான பொய். அடுத்தது, ஒருத்தவங்களுக்குள்ள என்னன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க நல்லா பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து ஏதாவது சொல்லி அவங்கள பாட்டு பாட விடாமல் ஆக்கிறது, டிஸ்கரேஜிங் போடுறோம்ல, ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள பாட்டு பாட விடாம அல்லது அவங்கள செயல்படுத்த விடாம ஜெபிக்கிறவங்களை ஜெபிக்க விடாததுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் நிஜமான பொய். நம்ம என்ன சொல்றோம், அந்த செல்போனை ஒழிச்சு வச்சுக்கிறதுலாம் பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு பாருங்க,
செல்போனை ஒளிச்சு வச்சதுனால என்ன ஆகுது? உங்க உறவு நல்லா இருக்குது, சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உறவு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு, நம்மளுக்குள்ள கூடுதலான சிரிப்பு பேச்சு, அது ஒரு பாண்டிங் தான் உருவாகுது. ஆனா சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சிகள் நடக்குது. இது வஞ்சகத்துல வரும், வெளியில் தெரியாது. சில சில சூழ்ச்சிகளோடு செயல்படும் போது அது வெளியிலே தெரியாது. அது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை அவங்களோட பொசிஷனை இழக்க வைக்கும், சரியா? அந்த சூழ்ச்சி. இன்னொருத்தர் என்னன்னா, ஒருத்தவங்க ரெகுலராக பார்க்குற வேலை இருக்குது, உதாரணத்துக்கு பாட்டு, ஒர்ஷிப்பு அல்லது செய்தி கொடுக்கறது, இதெல்லாம் இருக்குல்ல, இது செய்ய விடாம அவங்களை என்கரேஜ் பண்றது, அவங்களை டிஸ்கரேஜ் பண்றது. அந்த டிஸ்கரேஜுக்கு தமிழ்ல என்ன? மட்டம் தட்டுறது. மட்டம் தட்டி இந்த ஸ்பீச் இருக்கும். அந்த மட்டம் தட்டுற ஆவி இருக்குல்ல, அதுதான் உண்மையான பொய், அதுதான் பொய், சரியா? இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்க. அப்புறமா கூகுளில் போட்டு படிங்க கேஸ் லைட்டிங்னா என்னன்னு. இங்கிலீஷில் கேஸ் லைட்டிங்னா என்னன்னு படிங்க. இப்போ ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுறாருன்னு வச்சுங்களேன், அவங்கள நான் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தேன், என்ன அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு பாட தெரியாதுன்னு. ஒருத்தர் நல்லா ஜெபிக்கிறாரா, அவங்கள போய் நான் மட்டம் தட்டி ஒரு கட்டத்தில் அவங்களே நம்புவாங்க நமக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு, சரியா? இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கேஸ் லைட்டிங், சரியா? நீங்க அப்புறமா கூகுளில் போயிட்டு கேஸ் லைட்டிங்னா என்னன்னு போட்டு படிங்க. இந்த கேஸ் லைட்டிங் இருக்குல்ல, இதுதான் உண்மையான பொய், இதுதான் உண்மையான பொய். அடுத்தவங்களுடைய உள்ளான மனிதனை தூண்டி விட்டுட்டு பரிசுத்தாவி தந்த அந்த மனுஷன், அந்த புதிய மனுஷனை அழிக்கக்கூடிய கேஸ் லைட்டிங் தான் உண்மையான பொய். அடுத்தது டாமினேஷன். சும்மா இருக்கிற ஒருத்தரை போய் என்ன பண்றதுங்க? டாமினேட் பண்ணி அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறது. இதெல்லாம் யார் செய்யறது? இதெல்லாம் தான் உண்மையான பொய். இதுதான் பொய். நம்ம பொய்ன்னு என்ன நினைக்கிறோம்? சாப்பிட்டீங்களா? இல்லைங்க சாப்பிடலங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு 2 சமோசா எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டு நான் தான் ஏற்கனவே சாப்பிட்டேனே அப்படிங்கிறத பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது விளையாட்டு, சரியா? பொய்ன்னா என்ன? சூழ்ச்சி. ஒருத்தவங்களுக்குள்ள கேஸ் லைட் பண்ணி ஒரு பயத்தை உருவாக்குறோம்ல, அந்த பயம். அடுத்தது ஒருத்தவங்களை அடக்கி நம்மளுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து காலில் பொம்மரேனிய நாய்க்குட்டி மாரி ஆக்கிறது, டாமினேஷன். இதெல்லாம் தான் என்னது? உண்மையான பொய். அவங்கள இது என்ன பண்ணுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. சரி, இப்ப 26ஆம் வசனம் படிங்களேன். சரி, கோபம் பாவம் அல்ல. தேவன் கோபப்படுறாரு தானே? நம்ம தேவசாயல்ல தானே உண்டாக்கப்பட்டோம். கோபம்ங்கிறது தேவசாயலினுடைய ஒரு அங்கம். லேசா கோபப்பட்டாலே உடனே பாத்தீங்களா, நீங்க ஒரு பாஸ்டரா இருந்துகிட்டு தேவனே கோபப்பட்டாருங்க, தேவனுக்கே கோபம் வரும், சரியா? கோபம் என்கிறது மனுஷனுடைய சுபாவத்துல ஒரு அங்கம். கோபப்படலாம், தப்பு இல்லை, சரியா? பைபிள் என்ன சொல்லுது? கோபப்பட்டாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த கோபத்தினுடைய எண்டு ரிசல்ட் பாவமா மாறிடக்கூடாதுங்கிறது தான் பைபிள் சொல்லுது. கோபம் பாவம் கிடையாது, ஆனா கட்டுப்படுத்தப்படாத கோபம் இருக்குல்ல, கோபம்னா எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், சரியா? கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கட்டுப்படுத்தவே முடியாதுல, நம்ம வயலண்ட் ஆகிறோம்ல, வயலண்ட் ஸ்டேஜுக்கு போறோம்ல, அங்கதான் பாவம் வரும். கோபத்தினுடைய எண்ட் ரிசல்ட் பாவம் கிடையாது, கட்டுப்படுத்தப்படாத கோபத்தினுடைய எண்ட் ரிசல்ட் பாவம், சரியா? அந்த கோபத்தை தான் என்ன செய்யறாரு ஆண்டவர் இங்க பவுல் மூலமாக அவர் பேசுகிறார். அந்த கோபம் தான் என்ன பண்ணுது? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய கோபமாக மாறுகிறது. தேவனுடைய பல குணாதிசயங்களிலே கோபமும் ஒன்று. அநேக முறை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கோபம் பட்டிருக்கிறாரு, சினம் அடைந்திருக்கிறார், கோபப்பட்டிருக்கிறார். அடுத்த ஸ்டேஜ் என்னது? உக்கிரம் அடைந்திருக்கிறார், சரியா? சின்ன கோபத்தை சினம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மீடியமா நம்மளாம் கோபப்படுறோம்ல, அதை என்ன சொல்லுவாங்க? கோபம்னு சொல்லுவாங்க. பெரிய கோபம் இருக்குல்ல, ரத்தம் பார்க்காம விடாத, அந்த கோபத்தை தமிழ்ல உக்கிரம்னு சொல்லுவாங்க. இது மூணுமே வேத புத்தகத்திலே கர்த்தர் செய்திருக்கிறார். இதுக்கு பல இடங்கள்ல பல சான்றுகள் இருக்கிறது. கோபம் ஒரு நாளும் பாவம் இல்லை, ஆனா அந்த கோபத்தினுடைய ரிசல்ட் இருக்குல்ல, இல்லது கட்டுப்படுத்தப்படாத கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் தான் எங்க கொண்டு போய் நிக்குங்க? நம்மளை கொண்டு போய் பாவத்தில் நிறுத்திடும், சரியா? அதுதான் நம்மள தேவனுக்கு விரோதமானவங்களா மாத்திரும். அடுத்தது 3வது காரியம் என்ன? 28வது வசனம் படிங்க.
சரி, திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படின்னு இருக்குல்ல. இங்க நம்ம யாரு திருடுறான்? இந்த காலத்துல யாரு திருடுறான்? நம்மளாம் யாரும் திருடுறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நாமளும் ஒரு வகையில யாரு திருடர்கள் தான். சரியா? என்ன ஒண்ணு, நம்ம பேங்கை கொள்ளடிக்கல, அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து பிட் பாக்கெட் அடிக்கல, வேறு சில்லறத்தனமான திருட்டெல்லாம் நாம எதுவும் செய்யல. என்னைக்கு குறுக்கு வழிகளை பயன்படுத்துகிறோமோ, யார் யாரெல்லாம் குறுக்கு வழிகளை பயன்படுத்துகிறார்களோ இவங்க எல்லாருமே திருடன் தான். சரியா? தேவனுடைய பார்வையில இந்த பழைய மனுஷனுக்கு தேவையான ஃபியூவல் அவன் தயாரிக்கிறான். இந்த பழைய மனுஷனுக்கு வாழ்வதற்கு தேவையான சக்தியை அவன் தயாரிக்கிறான். எங்கிருந்து தயாரிக்கிறான்னா, குறுக்கு வழிகள் மூலமாக தானே வஞ்சகம் வருது. அதனால குறுக்கு வழிகள்ல இருந்து அவன் பாவத்தை தயாரிக்கிறான். அந்த குறுக்கு வழிகளை தான் பைபிள்ல என்ன இருக்கு? திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. திருட்டு, நேர்மையின்மை, இது ரெண்டுமே திருட்டு தான். சரியா? நேர்மையின்மையும் திருட்டு ரெண்டுமே என்னதுங்க? திருட்டு தான். அதனாலதான் போட்டிருக்கு திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படின்னா. இது யாரோ புழல் சிறையில் இருக்கிறவங்களுக்கு எழுதல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எழுதியிருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எழுதியிருக்கு. சரியா? நம்ம என்ன செய்யணுங்க? ஒரு காரியத்தை அடையணும்னா இல்லீகலான குறுக்கு வழியில போனா அது ஈஸியா அடைஞ்சிடலாங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம கௌரவத்துக்காக அதை வெளியில தெரியாம செய்யணும்னு நினைக்கிறோம். சரியா? இது என்ன, பைபிள் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, திருட்டு அப்படின்னு சொல்லுது. நிறைய நேரங்கள்ல சர்ச்சில் அல்லேலூயா சோத்திரன்னு பாடிட்டு வெளியில போய் நேர்மை இல்லாத வாழ்க்கை வாழ்றோம்னா அதுக்கு பேரு பைபிள் சொல்லுது திருட்டு. அதனால திருடுகிறவன் இனி திருடாமல். சரியா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும். அப்படின்னா என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடலங்க, எல்லாருமே சாப்பிட்றோம் தானே, இருந்தால் தான் கொடுக்கணுமா? இல்லைன்னா கொடுக்கக்கூடாதா? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிள் சொல்லுது போய் வேலை செய், போய் வேலை செய். அப்படித்தானே எழுதிருக்கீங்க. தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். எதுக்கு? மேல வசனத்துல பார்த்தீங்கன்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. உங்ககிட்ட இல்லைன்னா உனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். சரியா? எப்படியோ நம்ம என்ன செய்யணுங்க? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும். அது நம்ம தலைமையில விழுந்த கடமை. அடுத்தது 29ஆம் வசனம் படிங்க மறுபடியும். சரிங்க. இந்த கெட்ட வார்த்தை அப்படின்னா என்னது? யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 கெட்ட வார்த்தை சொல்லுதுல. காந்தியாட்ட கேட்டீங்கன்னா 2 இல்லை, நிறைய சொல்லுவார் இவர். சரியா? கிரேக்க மொழி பைபிளை பார்த்தீங்கன்னா லோகோஸ் சப்ரோஸ் அப்படின்னு இருக்கும். லோகோஸ்னா என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு பார்க்குறோம்ல, அது லோகோஸ். சப்ரோஸ்னா என்னன்னா இந்த லோகோஸை மட்டப்படுத்தக்கூடிய வார்த்தை. சரியா? லோகோஸ்னா வார்த்தை. எந்த வார்த்தை? அந்த வார்த்தை மாமிசமாகி பூமிக்கு வந்துச்சுல்ல. சப்ரோஸ்னா என்னன்னு கேட்டீங்க, இந்த லோகோஸை செயல்பட விடாம மட்டம் தட்டுறது. கெட்ட வார்த்தைனா அந்த மவனை இந்த அது மட்டும் கெட்ட வார்த்தை கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாளந்துகளை அழிக்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசுறேன், அல்லது கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காரியம் உங்களிடத்துல இருக்குது, நான் அதுக்கு இடம் கொடுக்காம உங்களை மட்டம் தட்டுறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட கெட்ட வார்த்தை பேசுறேன்னு அர்த்தம். சரியா? இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறோம்? புரியுதுல்ல? நம்ம எல்லாருமே என்ன செய்றோங்க? ஒருத்தர்கிட்ட ஒரு தாளந்து ஆவிக்குரிய அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள என்ன சொல்லணும்? நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தி தூக்கி விடணும். அதை விட்டுட்டு அவங்கள டாமினேட் பண்ணி என் காலை கீழே வச்சுக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது சூழ்ச்சி பண்ணணும். இந்த மாதிரிலாம் எண்ணம் இருக்குல்ல. இந்த எண்ணத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் கெட்ட வார்த்தை. நல்ல வார்த்தை எதுன்னு நமக்கு தெரியும். ஆதியிலே இருந்த வார்த்தை நல்ல வார்த்தை. அந்த ஆதியிலே இருந்த வார்த்தையை ஒரு மனுஷனுக்குள்ள பிரகாசிக்க விடாம பண்ற வார்த்தை கெட்ட வார்த்தை. சரியா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டா ஒரு ஆளை நோக்கி தானே போகுது. ஒரு ஆளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி, ஒரு ஆளை அழிக்கிற மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்தது
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உங்கள் வாயில் உண்டானால், அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைக்கு பேர் தான் என்னதுங்க? கெட்ட வார்த்தை என்று பெயர். பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகளுக்கு பேர் தான் என்ன பேருங்க? கெட்ட வார்த்தைன்னு பேர். சரியா? அப்படி பார்க்க போனா யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறான்? சும்மா சும்மா இதெல்லாம் பேசுறோம்ல, மயிறு மட்டை, நம்ம அதை தான் பெரிய கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுறவங்க தான். இங்க இருக்கிற எல்லாருமே யார் அடுத்தவங்களை மட்டம் தட்டுறா, யார் அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்றா, இது எல்லாருமே யாரு? கெட்ட வார்த்தை பேசுறவங்க தான். பைபிள் சொல்லுது, இந்த கெட்ட வார்த்தை பேசுறது முதல்ல விடு. ஒருத்தர் உங்களால உருவாக்க முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களையே உங்களால உருவாக்க முடியல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதுனுடைய விளைவு என்ன? நீங்கள் பாருங்களேன், அடுத்து பாருங்க 30வது வசனத்துல. சரி, அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி, அடுத்தவங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை வெளிக்கொணர்ற மாதிரி, இயேசு மாதிரி நல்ல வார்த்தைகளை உங்களால பேச முடியாட்டி நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அப்படி கெட்ட வார்த்தை பேசுறது யாரை பாதிக்குதாமா? பரிசுத்தாவியை பாதிக்குது. ஏன் பரிசுத்தாவியை பாதிக்குது? தென்னை மரத்துல தேல் கொட்டினா எப்படி பனை மரத்துல நெருக்கட்டும், எப்படி அவரை பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் என்ன செய்யறாரு? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் இங்க இருக்கிற ஒரு ஆளை பத்தி மட்டமா கேவலமா பேசுறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் யாரை பேசுறேன்? என்னங்க? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தாவியை பேசுறோம். சரியா? இங்க இருக்கிற ஒரு ஆளை வந்து நான் கேரக்டர் அசாசினேட் பண்றேன், அவங்களோட கேரக்டரை நான் மாத்தி வேற மாதிரி ஒரு இமேஜை கொடுக்குறேன். ஆக்சுவலா நான் யாரை பேசுறேன்? ஒரு காலத்துல பழைய மனுஷன், நம்ம எல்லாருடைய பழைய மனுஷனையும் நமக்கு நல்லா தெரியும் அவன் எவ்வளவு மோசமானவன்னு. இன்னைக்கு நம்மெல்லாம் புதிய மனுஷனாகிய பரிசுத்த ஆவி, புதிய ஆவியை பெற்றவர்களாக இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? பரிசுத்தாவி காரணம். அப்படி பரிசுத்தாவியினால இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம்ல. இப்ப நான் உங்களை கேவலமா பேசுறேன், ஆக்சுவலா யாரை பேசுறேன்? பரிசுத்தாவியை பேசுறோம். அதை தான் இங்க பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு ஜெபிக்க மறந்துட்டேன், இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னா நான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்திட்டேன், அல்லது நான் இந்த வாரம் சர்ச்சைக்கு போகல அப்படின்னா பரிசுத்தாவியை துக்கப்படுத்திட்டேன் நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையான பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறது என்ன தெரியுமா? நீங்க மற்றவர்களோட நடந்து கொள்ற விதம் இருக்குல்ல, அந்த விதம் தான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறதும் பரிசுத்தாவியை மகிழ்விக்கிறதுமா இருக்கிறது. ஒருத்தனுக்குள்ள அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனை நீங்க தூண்டி விட்டு வெளியில கொண்டு வந்தீங்கன்னா நீங்க அவனுக்கு துரோகம் செய்யல, யாருக்கு துரோகம் செய்றீங்க? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு உழைப்ப போட்டிருக்கிறாரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. நீங்க ஒரே ஒரு வார்த்தையை போட்டு அந்த பழைய மனுஷனை வெளியில கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க தீங்கு செய்தது யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. அதை அனுபவிப்பீர்கள். அதற்கான விளைவு அவரவருக்கு வந்து சேரும். அதை தான் இங்க சொல்லியிருக்கு. இந்த வசனத்துல நாம மற்றவங்கள்ட்ட நடந்து கொள்ற விதம் இருக்குல்ல, அதை தான் பவுல் தெளிவுபடுத்தி காட்டுறாரு. பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறதுன்னா நம்ம வந்து ஏதோ விளையாட்டுக்கு சொல்றோம்ல, ஆவி போயிருச்சு அப்படிலாம் விளையாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிறோம்ல, அது கிடையாது. நீங்க அந்த மாதிரி ஜோக் அடிச்சு ஆவியானவர் சேர்ந்துதான் உங்களோட சிரிக்க போறாரு. உண்மையான ஒரு துக்கம், ஆவியானவர் துக்கப்படுத்துறதுன்னு என்ன தெரியுமா? இன்னொரு ஆளு, அவர் யாரு? லெட்டர் போடுறீங்க, போஸ்ட் பாக்ஸ்ல போடுறீங்க, போஸ்ட்மேன் வந்து எடுக்கிறாரு, போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு கொடுக்குறாரு, அங்க போனா அதுக்கு ஒரு முத்திரை போடுறாங்க. இப்ப இந்த லெட்டர் யாரோடது? நான் தெரியாம எழுதிட்டேங்க, இல்லைன்னா இதுக்குள்ள இதை வைக்க மறந்துட்டேன், அந்த லெட்டரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா இப்ப இந்த லெட்டர் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா என்னைக்கு சீல் போட்டுருச்சோ, என்ட்ரி சீல் போட்டாங்கன்னா அந்த லெட்டரோட ஓனர் யாரு? இப்போ இந்தியா போஸ்ட், அதான் ஓனரு. சரியா? என்னைக்கு எக்ஸிட் சீல் அடிக்கிறாங்களோ அதுல இருக்கிற அட்ரஸ்ல போய் எக்ஸிட் சீல் அடிப்பாங்க. அடிச்சாதான் அந்த லெட்டர் வந்து அந்த அவருக்கு சொந்தம். சரியா? இப்போ உங்களுக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இப்ப நீங்க யாருக்கு சொந்தம்? விளங்குதா இல்லையா நான் சொல்றது?
உங்களுக்கு பரிசுத்த ஆவிய முத்திரைன்னு எழுதியிருக்கு. இப்ப நீங்க யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவர் யாருக்கு சொந்தம்? நீங்க அவர் திட்டினீங்கன்னா ஆக்சுவலா யாரை திட்டுறீங்க? நான் உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன், ஒரு தகவலை சொல்லிட்டு வரதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன். நான் அனுப்புற ஆளை நீங்க எல்லாம் செருப்பால் அடிச்சு துரத்தி விடுறீங்க. நீங்க ஆக்சுவலா செருப்பால் அடிச்சது யார? இதுக்கு மட்டும் சவுண்டா சொல்றீங்க, சரியா? அதே போல ஒரு ஆளை கேரக்டர் அசாசினேட் பண்றோம், காசிப் பேசுறோம், இந்த புறங்கூறுதல், ஒரு ஆளுடைய கேரக்டரை டெமாலிஷ் பண்றோம், அவமானப்படுத்துறோம். விளையாட்டுக்கு பேசுறதுலாம் நான் சொல்ல, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அல்லது அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பழைய மனுஷனை எழுப்புற மாதிரி நாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆக்சுவலா யாரை காயப்படுத்துறோம்? பரிசுத்த ஆவியை காயப்படுத்துறோம். அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால நாம பரிசுத்த ஆவியை என்ன பண்றாங்க? துக்கப்படுத்துகிறோம். எப்பெல்லாம் செய்யறோம்? மற்றவரை பாவம் செய்யும்படி தூண்டி விடும் போது. சரியா? நம்ம எல்லாரும் பாவிகள். நான் என்னுடைய சின்ன வயசுல பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவேன், நல்லா குடிப்பேன், நல்லா சிகரெட் பிடிப்பேன். இப்ப நீங்க பாக்குறது புதிய மனுஷனை. என் பழைய மனுஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் எங்க அண்ணனும் எந்த பஸ்ல ஏறினாலும் சண்டை இல்லாம இறங்க மாட்டோம். எங்கேயும் போய் பேச்செல்லாம் கிடையாது, எடுத்த உடனே அடிதான். சரியா? சின்ன வயசுலயே 18 வயசுல என் பேர்ல கேஸ் எல்லாம் இருந்துச்சு. இதான் என்னோட பழைய மனுஷன். நீங்க என்னைக்காவது இந்த பழைய மனுஷனை வெளியில கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, அவன் எங்க இருக்கிறான்? இப்போ தூங்கிட்டு இருக்கிறான், உள்ள ஒரு ஓரமா தூங்கிட்டு இருக்கிறான். செத்தெல்லாம் போல அடுத்து இருக்கிறான், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் உண்டு. நான் மட்டும் பயங்கரம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷன் பயங்கரமானவன். நான் பார்க்கும்போது நீங்க இங்க பார்த்தேன், நீங்களே என்னை இங்கதான் பார்த்தீங்க. என்னை என் இடத்துல வந்து நீங்க பார்த்ததில்ல. அது போல நானும் உங்களை உங்க இடத்துல வந்து பார்த்ததில்ல. இந்த பழைய மனுஷன் தூங்குறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. சரியா? அதனால இந்த பழைய மனுஷன் தூங்கும் போது யாராவது எழுப்பி விட்டா அது யாருக்கு விரோதமா செய்யப்படுகிற குற்றம்? போஸ்ட் ஆபீஸ்ல ஜன்னல் வெளியே கையை விட்டு ஒரு லெட்டர் எடுத்து கிழிச்சிட்டோன்னு வச்சுங்க, அஃபென்ஸ், உங்களுக்கு ஜெயிலு. அதே போல ஒரு இன்னைக்கு நல்லா சபையில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆவியானவருடைய வரங்களை செயல்படுத்திட்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய பழைய மனுஷனை தூண்டி விட்டோன்னு வச்சுங்க, அது யாருக்கு விரோதமா செய்யப்படுகிற குற்றமாக பார்க்கப்படுகிறது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா, பரிசுத்துக்கு ஆவிக்கு விரோதமான குற்றம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரியா? அதனால மற்றவங்களை தூண்டி விடும் போது, இந்த காசிப் புறங்கூறுதல் செய்யும் போது, நாம வந்து நம்முடைய லிமிட்னு ஒன்று இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி நடக்கும்போது அடுத்தது ஒருத்தருக்கு ஒரு பலவீனம் அப்படின்னா, இப்ப நான் இப்படி இப்படி நடக்கிறேன் அப்படின்னா நான் அந்த பலவீனத்தை சொல்லல. ஒரு விஷயத்த சொன்னா அல்லது ஒரு விஷயத்தை பத்தி பேசினா எனக்கு பழைய மனுஷன் எந்திரிப்பான் இருக்குல்ல, அந்த பலவீனத்தை பத்தி சொல்றேன். அந்த பலவீனத்தை நாம லைட்டா சீண்டி விடும்போது, இதை மாதிரிலாம் சம்பவம் நடக்கும்போது ஆக்சுவலி நம்ம யாரை துக்கப்படுத்துறோம்? என்னங்க? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் விளையாட்டுக்கு பேசுறோம், ஃபன்னா பேசுறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம ஒரு ஆளை காயப்படுத்திட்டு இருக்கிறோம். அது யாரு? பவுல் சொல்றாரு பரிசுத்த ஆவின்னு. அதனால பழைய உள்ளான மனுஷன் அவன் தூங்கட்டும். அவன் தூங்குறது தான் அவங்களுக்கு நல்லது. அவன் தூங்குறதுக்காக தான் இயேசு சிலுவைக்கு போனாரு. அவனை தூங்குறதுக்காக, அவன் தூக்க நிலையிலே இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்கு வந்திருக்கிறாரு. அவனை தூக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு தான் வார வாரம் சபை நடக்குது, செய்தி கொடுக்குறோம். ஏன்னா புதிய மனுஷனுக்கான ஃபியூவல் சப்ளை தான் என்ன பண்ணுதுங்க, சபை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால இந்த ஒருத்தர் மேல ஒருத்தர் கசப்பு, எனக்கு அவங்களை பிடிக்காது, நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், இந்த கசப்பு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆவியானவருடைய பிள்ளைங்களே கிடையாது, உங்கள்ட்ட ஆவியானவர் தங்கவும் மாட்டாரு. தயவுசெய்து திருவிருந்தெல்லாம் எடுக்காதீங்க. அதனால இந்த பழைய மனுஷன் விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டா கசப்பு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேட்டர் வந்து புறங்கூறுதல், காசிப்பு, அடுத்தவங்களை பத்தி பேசுறது. அடுத்தது என்னன்னா வெளியில பிரைஸ் தி லார்ட் அப்படிம்போம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ரகசியமான வெறுப்பு. வெளியில என்ன சொல்லுவான்? பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அவங்க மேல ஒரு ஒரு வெறுப்பு இருக்கும். சரியா? சிலருக்கு சிலரை வந்து பார்த்தா பிசிக்கலி பயம் இருக்கும்.
சரியா? ஒருத்தர் சிலரை பார்த்தா பிசிக்கலி பயம் இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை அடிச்சிருவாங்க, நம்மளை தாக்கிடுவாங்க, இல்லை நம்மள ஏதாவது பயம் இருக்கும். அதனால அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்கள மட்டும் விட்டுருவாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பத்தி கேவலமா பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய சைக்காலஜி இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. இதெல்லாம் 1 2 கிடையாது. என்ன பிடிக்கலன்னா என்கிட்ட காட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் திருப்பி அடிச்சிடுவேன், இல்லை ஏதாவது சொல்லிடுவேன். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க? இது சரியில்லைம்பாங்க, இதோ இது சரியில்லைம்பாங்க, இது ரொம்ப இதை பத்தி கேவலமா பேசுவாங்க, இல்லை நான் வச்சிருக்கிற ஃபோனை பத்தி ரொம்ப மட்டமா பேசுவாங்க. ஆனா என்ன மட்டும் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பயம். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ரகசிய வெறுப்புமாங்க. இது வெளியில் தெரியாது. இதுக்கெல்லாம் சைக்காலஜி தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ரகசிய வெறுப்பு. இந்த வெறுப்பு இருக்குல்ல, அடுத்தது என்னன்னா டாமினேஷன், ஆதிக்கம் செலுத்துறது. எல்லாரையும் என்ன பண்ணும்? அவங்க இண்டிவிஜுவல், ஒருத்தர் ஒரு சுதந்திரவாளிகள். ஒருத்தர் என்னது? ஒரு சுதந்திரவாளிகள். அவங்களுக்கு ஆவியான ஒரு தனித்தனி தளத்துக்களை கொடுத்துருக்கிறாரு. நான் ஒருத்தரை கண்ட்ரோலில் பண்றதுக்காக என்ன பண்றேன்? அவங்கள மட்டம் தட்டி என் காலு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி தான் பவுல் சொல்லியிருக்கிறாரு. வாசிங்க இந்த 31வது வசனம். தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படின்னா, அந்த பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள் இருக்குல்ல, பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள், அதெல்லாம் என்ன செய்யணுமாமா? நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. எப்படி நீக்கிறது? 32வது வசனம் படிங்க. சரிங்க, இங்க பாருங்க. சுயநலம் நல்லதா கெட்டதா? சத்தமா சொல்லுங்க. சுயநலம் நல்லதா கெட்டதா? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கலங்க. சுயநலம் நல்லதா கெட்டதா? இந்த பக்கம் நல்லது. நான் ஒரு நம்பர் 1 சுயநலவாதி. என்ன தெரியுமா? என் ஊழியர் நல்லா நடக்கணும். என் ஊழியர்கள் நான் போறேன்ல, வெளியில போறேன்ல, அந்த ஊழியர் நல்லபடியா நடக்கணும். அடுத்தது என் மைண்டு ஃப்ரீயா இருக்கணும். என் வேலையெல்லாம் நிறைய படிக்கிற வேலை. ஒரு படிச்சு ஒரு காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னா என் மைண்ட் என்ன பண்ணுங்க? நல்லா ஃப்ரீயா இண்டிபெண்டா இருக்கணும். அதுக்காக யாருக்கிட்ட வேணாலும் எவ்வளோ லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி மன்னிப்பு கேட்டுருவேன். அதான் 32வது வசனத்தில் எழுதியிருக்கு. என்ன வாசிங்க? சத்தமா வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. ஒருவருக்கொருவர் தயவாயும் இருந்து மன்னித்தது போல. அவ்வளவுதான். இது செய்யறதுனால என்ன ஆயிட போகுது? எவ்வளவு செலவாகும்? 32வது வசனத்தை செய்யறதுக்கு சுமாரா எத்தனை லட்சம் ஆகும் சொல்லுங்க? இந்த 32வது வசனம் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றுறதுக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடி அல்லது எத்தனை ஆயிரம் ஆகும்? என்னங்க? 1 பைசா செலவு. இதை செய்யறதுனால என்ன கிடைக்கும் சொல்லுங்க? இதை செஞ்சா என்ன கிடைக்கும்? பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க பல கோடி சம்பாதிக்கலாம். சரியா? செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு ஈகோ? என்னத்துக்கு ஈகோ? அவ்வளவுதானே. தேவன் சுயநலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எது கொடுத்திருக்கிறார்? நான் போய் பாகால கும்பிட்டா கர்த்தருக்கு கோபம் வருதுல்ல, அவர் எரிச்சல் உள்ள தேவன்ல, அப்ப அது சுயநலம் தானே. அப்ப சுயநலம் தேவசாயில்னு ஒரு அங்கம். சரியா? என் ஊழியம் நல்லா நடக்கணும், எனக்கும் கர்த்தருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், என் மைண்டு ஃப்ரீயா இருக்கணும், எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். இதுக்காக நான் இதை செஞ்சுட்டு போறதுனால எனக்கு எவ்வளோ 1000 செலவாக போகுது? என்ன ஆயிட போகுது? இப்போ இந்த பூமியில இறங்க 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 நீங்க தேவனை நோக்கி நெருங்கிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பூமியில நீங்க உங்களை உயர்த்த 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 தேவனை நோக்கி கீழே இறங்கிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே சூஸ் பண்ணீங்க. இதான் செய்யணும் அதான் செய்யணும்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து சூஸ் பண்ணுங்க. சரியா? அதனால மறுபடியும் இன்னொரு தடவை படிக்கலாம். ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவரை
மன்னிங்க. சரியா? 3 விஷயம் இருக்கு: தயவு, மன உருக்கம், மன்னிப்பு. தயவு என்ன செய்யுது? ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு இருக்கிற ஆத்திரம் இருக்குல்ல, அது மூடுவதை தடுக்கிறது. சரியா? எனக்கு இன்னொருத்தருக்கும் பகை அப்படின்னா, நான் அவர்கிட்ட தயவா நடந்துட்டேன்னா அவருக்கு என் மேல வர ஆத்திரத்தையும் எனக்கு அவர் மேல வர ஆத்திரத்தையும் தடுக்குது. மன விருக்கம் என்ன பண்ணுதுங்க? மற்றவருடைய பலவீனங்களை பாதுகாக்குது. ஒருத்தருக்கு ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னா அந்த பலவீனத்தை என்ன செய்யுது? நான் பாதுகாக்கணும், அது போய் தூண்டக்கூடாது. மன உருக்கமானது அதை பாதுகாக்குது. மன்னிப்பு என்ன பண்ணுதுங்க? கடந்த கால காயங்கள் என்ன செய்தாமா? மன்னிப்பு எல்லாத்தையும் கழுவிடும், எல்லாத்தையும் சுத்தமாக்கிடும். அதனால கிறிஸ்து ஒருவரை முழுமையாக மன்னித்தாரா, பாதி மன்னித்து இருக்கிறாரா? ஏங்க, உங்க பழைய மனுஷன் உங்களுக்கு தெரியும் தானுங்க? தெரியும் தானே? அவனை கிறிஸ்து முழுமையா மன்னிச்சிருக்காரா, பாதி மன்னிச்சிருக்கிறாரா? இங்க வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களை முழுமையா மன்னித்தது உண்டானால் அவர் கடந்த காலத்தை மீண்டும் கிளறிவிட நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னொருத்தரோட கடந்த காலத்தை கிளறி விடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. விளங்கிட்டீங்களா? என் பழைய மனுஷனை எழுப்புறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்க பழைய மனுஷனை எழுப்புறதுக்கு கிறிஸ்து எனக்கு எந்த ரைட்ஸையும் கொடுக்கல. அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாசிச்ச இந்த வேத பகுதியில நம்ம தெரிஞ்சுக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய சுபாவம் உள்ள மனுஷன் இன்னும் நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம், ஆனா தூங்கிட்டு இருக்கிறோம். சரியா? அவன் வஞ்சகத்தின் மூலமா மட்டும்தான் அவனுக்கான உணவை தயாரித்துக் கொள்ளுகிறான். அதுதான் அவனுடைய எனர்ஜி, அதுதான் அவனுடைய சக்தி. அடுத்தது, நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய டெம்டேஷன், சோதனைகள் மூலமாக அவனை என்ன செய்யறான்? மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ண முடியும். உங்க மனுஷனை என்னால உயிரோட எழுப்ப முடியும். உங்களுக்கு சில சோதனை கொடுத்து உங்களை பொறுமையினுடைய எல்லைக்கு கொண்டு போனா அவனை என்னால எழுப்ப முடியும். ஆனா அதை செய்யக்கூடாது. அடுத்தது, அவன் எழுதான்னு வச்சுங்களேன், இங்க இருக்கிற உறவுகளை எல்லாம் சிதைச்சிடுவான், கெடுத்துடுவான். சரியா? இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பாவம் செய்ய தூண்டும் போது ஆக்சுவலா நம்ம யார துக்கப்படுத்துறோம் சொல்லுங்க? அதை மறந்துடாதீங்க. ஒருத்தரை பாவம் செய்ய தூண்டும் போது, என்ன பாவம் செய்ய தூண்டுனீங்கன்னா நீங்க எனக்கு விரோதமா செய்யல, ஆக்சுவலா யாருக்கு செய்றீங்க? ஆமா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா செய்யப்படுகிற. பரிசுத்த ஆவின்னா ஏலோஹீமுக்குள்ள இருக்கிறவரு. அந்த ஏலோஹீமு கிட்ட விளையாடுனா உன்னை தொடுவோன் பார்த்துக்குங்க. சரியா? நம்ம இதெல்லாம் விளையாட்டா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி செஞ்சிடக்கூடாது. அடுத்தது, பழைய மனுஷன் எந்திரிக்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? புதிய மனுஷனுக்கு உண்டான ஃபீடு, அவனுக்குரிய சாப்பாடை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களை நீங்க உண்மையா நேசிக்கிறீங்கன்னா கண்ணே மணியே அப்படின்னு பேசுறதுல அது இல்லை. அவங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து நீங்க அவங்கள பாதுகாக்கணும். அவங்க விழுந்துடாதபடிக்கு நீங்க அவங்கள பாதுகாக்கிறதுலாம் உண்மையான அன்பே இருக்குது. அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பழைய மனுஷனை நீங்க எழுப்பாம அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா பழகுறீங்களே, அதுலதான் உண்மையான அன்பே இருக்குது. சரியா? மற்றபடி உண்மையான அன்பு வேற எங்கேயும் இல்லை. அதனால மன்னிக்கப்பட்ட கடந்த காலம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன இருக்குதுங்க? பாஸ்ட்னு ஒன்று இருக்குதானே? எல்லாருக்கும் கடந்த காலம் இருக்கு, ஆனால் அது மன்னிக்கப்பட்டுருச்சு. சரியா? இவங்க அங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? தெரியாதுன்னு உனக்கு அப்படி பேசக்கூடாது. எல்லாருக்கும் மன்னிக்கப்பட்ட ஒரு கடந்த காலம் உண்டு. எல்லாருக்குள்ள புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆவி உண்டு. எல்லாருக்குள்ளேயும் உறங்கிக்கிட்டு இருக்கிற பழைய மனுஷனும் உண்டு. இதை மறந்துடக்கூடாது. அதனால சக மனுஷர்கள் மேல நமக்கு இருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த பழைய உள்ளான மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறானா, அவன் தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவனை எந்திரிக்காம பாத்துங்க. அடுத்தது, மற்றவங்களுடைய அந்த பழைய மனுஷனை ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களால எழுந்துடக்கூடாது. அப்படிதான் நம்ம ஜாக்கிரதை என்ன செய்யணுங்க? நம்ம அப்படிதான் வாழணும். சரியா? அதனால இந்த செய்தியினுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யணும்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. மற்றவனுடைய பழைய சுபாவத்தை கிளறக்கூடியதா இருக்கா? அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பழைய மனுஷனை எழுப்பக்கூடியதா இருக்குதா? அதே போல வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வருதாங்கிறத செக் பண்ணீங்க. வார்த்தையை மட்டும் இல்ல, உங்களுடைய செயல்களை என்ன பண்ணுங்க? ஆராய்ச்சி பாருங்க, என்ன மாதிரி செயல்களை நாம செய்யறோம். அடுத்தது, டாமினேஷன். இன்னொரு ஆளை டாமினேட் பண்றதுக்கு நமக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது. இந்த உலகத்துல வெள்ளக்காரன் இந்தியா அடிமைப்படுத்தினான்.
சரியா? 15வது நூற்றாண்டுல வெள்ளைக்காரன் வந்தான், இந்தியாவை அடிமைப்படுத்தினான். முதல்ல கல்கட்டாக்கு தான் வந்தான். எத்தனை பேர் வந்தான் தெரியுமா? எத்தனை பேர் வந்தான்? 6 பேர் வந்தான். 6 பேர் வந்தான். வெறும் 6 வெள்ளைக்காரன் தான் வந்தான். இந்தியாவை பத்தி பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன தெரியுமா? 30 கோடி முகமுடையாள். இந்தியாவோட பாப்புலேஷன் அப்ப எவ்வளவு? 30 கோடி. வந்தவன் எத்தனை பேரு? 6 பேரு. அவன் போய் ஊர்ல சொந்தக்காரன் பந்தக்காரெல்லாம் கூட்டு வந்து இங்க இருந்த வெள்ளைக்காரனோட எண்ணிக்கை 30,000. இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? 30 கோடி பேர் 30,000 பேரை துரத்த முடியாதா? முடியல. அவன் 2.5 நூற்றாண்டு நம்மளை ஆண்டான். 2.5 நூற்றாண்டு நம்மளை ஆண்டான். சரியா? ஏன் ஆண்டான்? நம்முடைய பலவீனம். நம்ம ஒண்ணு சேரல, நிறைய பிரிஞ்சு கிடந்தோம். நம்மளுடைய பலவீனத்தில் அவன் என்ன செஞ்சான்? நம்மளை ஆண்டான். இன்னைக்கு கூட பாருங்க, மக்கள் தொகையில வெறும் 2.5% இருக்கக்கூடிய ஒரு இனம் இன்னைக்கு நம்மளெல்லாம் ஆண்டு நிறைய பேரோட பேரை தூக்கிட்டான் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. எத்தனை பேர் தூக்குனாங்க? 2.5% இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இந்த இந்தியாவினுடைய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய உங்களோட பேரை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டான். போய் உங்களுடைய ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ECI ஸ்பேஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி, அந்த மேல ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை போட்டு 1950க்கு அனுப்புங்க. ரிட்டர்ன் மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுடைய பேரு சர் படிவத்தில் இருக்குன்னு அர்த்தம். மெசேஜ் வரலைன்னா உங்களுடைய பேரை நீக்கிட்டாங்கன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், ECI ஓட்டர் லிஸ்டோட நம்பரு, இந்த IJK ஏதோ ஒன்று இருக்கும், அந்த நம்பரு போட்டு 1950க்கு அனுப்புங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள மெசேஜ் வரும். இந்த மாதிரி உங்களுடைய இத்தனாவது பேர்ல இத்தனாவது பத்தியில உங்களுடைய பேர் இருக்குன்னு வரும். வந்துச்சுன்னா உங்க பேரை நீக்கலன்னு அர்த்தம். மெசேஜ் வரலைன்னா உங்க பேரை தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மறுபடியும் சொல்வா. ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதான் ECIன்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க ஓட்டர் ஐடியினுடைய நம்பர், அந்த நம்பரை போட்டு 1950க்கு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க, மெசேஜ் அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா ரிட்டர்ன் மெசேஜ் வரும். அதுல உங்களுடைய பேரு எத்தனாவது பேஜில் எத்தனாவது பத்தியில எத்தனாவது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு வரும். அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா சர் படிவத்தில் உங்களுடைய பேர் இருக்குன்னு அர்த்தம். மெசேஜ் வரல, நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சுன்னா உங்க பேரை தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். தூக்கிட்டா என்ன செய்யணும்? உடனடியாக போய் அடுத்த ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இதை சீக்கிரமே செய்யணும். இதை செய்யறது எத்தனை பேர்? 2.5% பேர். சரியா? ஒற்றுமை இல்லைன்னா சாத்தான் புகுந்து விளையாடுவான், உங்களை நிம்மதி இல்லாம ஆக்குவான். அதுக்கு தான் இதை சொல்றேன். அதனால உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய செயல்கள், மற்றவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்களை ஆராய்ந்து பாருங்க. மற்றவங்க மேல நம்ம வச்சிருக்கிற ஆதிக்கம் இருக்குல்ல, ஜெரிய கூட என்னால் ஆதிக்கம் பண்ண முடியாதுங்க. ஜெரிய கூட என்னால் ஆள முடியாது. சரியா? நான் ஜெரிய ஆள மாட்டேன். அவன் என்ன சொல்றானோ அதை கேட்குவேன். அதை கேட்டுக்கிட்டு நான் அவனை திருப்பணும்னா கேர்ஃபுல்லா திருப்பணும். நல்ல ஒரு 100ல போயிட்டு இருக்கிற காரை, இந்த வளையமா ஒன்று இருக்குது முன்னாடி ஸ்டேரிங், பறக்குன்னு திருப்பினா என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? 8 குட்டிக்காரன் அடிக்கும் காரு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளெல்லாம் அவ்வளோதான், ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாங்க. சரியா? அப்ப 100ல போயிட்டு இருக்கிற காரை திருப்பணும். எப்படி திருப்பணும்? பொறுமையா திருப்பணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போதான் 70, 80, 100க்கு வருது. ஜெரி இப்பவே 100 கிட்ட வந்துட்டாரு. அப்ப திருப்பணும்னா எப்படி திருப்பணும்? அதுதான் அறிவு. பொறுமையா திருப்பணும், ஜாக்கிரதையா திருப்பணும். நான் ஏடா கூடமா திருப்பணும்னு வச்சுங்க, ஆப்செட். சரியா? அதனால அடுத்தவங்க மேல செலுத்துற ஆதிக்க விஷயத்துல நமக்கு கவனம் தேவை. ரொம்ப ஜாக்கிரதையா ஞானமா செய்யணும். சரியா? ஆதிக்கம் செலுத்துறது தப்பு இல்லை. நான் அந்த பசங்கள்லாம் டாமினேட் பண்ணுவேன். எதுக்கு பண்றேன்? அவனை கிறிஸ்துவுக்குள்ள வளர வைக்கிறதுல டாமினேட் பண்ணுவேன். அதையும் ஜாக்கிரதையா ஓட்டணும். ரொம்ப அவனோட இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஓட்டணும். ஓவராலாக ஓட்டக்கூடாது. சரி? அதனால இந்த மாதிரி விஷயத்துலலாம்
நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க மற்றவங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவங்களா இருக்கீங்களா, அல்லது அவங்களுடைய பலவீனத்தை தூண்டி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறவனு எழுப்புறீங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் யாருடைய பழைய மனுஷனையும் கிளப்பிடாதீங்க. அப்படி கிளப்புனீங்கன்னா நீங்க பல வருஷம் சேர்த்து வச்ச கிருபைகளை ஒரு நிமிஷத்துல அடிச்சுட்டு போயிடுவான். ஒரே நிமிஷத்துல அடிச்சுட்டு போயிடுவான். சில காரியங்கள்ல செல்ஃபிஷா நடந்துங்க. எந்த விஷயத்துல? என் மைண்டு ஃப்ரீயா இருக்கணும், நான் படுத்தா எனக்கு நல்லா தூக்கம் வரணும். படுத்தேன்னு வச்சுங்க, நல்லா தூக்கம் வரணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, ஒரு சாரி, ஒரு மன்னிப்பு, அதில் அது ஒன்றும் பெரிய செலவும் கிடையாது, எனக்கு அது பெரிய இழப்பும் கிடையாது. என் மனசு ஃப்ரீ ஆகிடும். நான் பாட்டுக்கு போய் என் வேலையை செய்வேன், என் ஊழியத்தை செய்வேன். அந்த மாதிரி நீங்கள் நடந்துங்க. அப்படி நடந்துக்க சொல்லிதான் எபேசியர்ல அந்த வசனமும் சொல்லுது. சரியா? அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுனா நம்ம ஆக்சுவலா யாரை பத்தி தப்பா பேசுறோம்? கேர்ஃபுல்லா வச்சுங்க. அதனால இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் ஒரு செக்அப் பண்ணிட்டு மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் எதா இருந்தா நீங்க மனம் திரும்பணும். எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி கிளப்பி விட்டுறாதீங்க. சரியா? கண்ணை மூடுவோமா? ஜெபம் பண்ணுமா? எந்திரிச்சு நிற்போம், கண்ணை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே கண்ணை மூடுவோம். எல்லாருமா கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாருமா ஜெபிப்போம். முதல்ல கர்த்தர்கிட்ட, எங்களுக்குள்ள ஒரு பழைய மனுஷன் உண்டு, அவன் உறக்கத்தில் இருக்கிறான், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் எவ்வளவு பயங்கரமானவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். யாரை பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. உங்க பழைய மனுஷன் எவ்வளவு டேஞ்சர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அவன் எழுந்து வந்தானா எப்படி இருக்கும்? நீங்க பல வருஷமா சேர்த்த கிருபைகளை ஒரு வினாடியில் அழிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். நீங்க சம்பாதிச்ச பேரு பெருமை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். உங்களுடைய ஆவிக்குரிய அறிவு தாளத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவான். அவன் வர வேண்டாம். அவனை மறுபடியும் எழுப்பக்கூடிய செயலை யாரும் செய்யவும் வேண்டாம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக அவரை நோக்கி, எல்லாரும் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக அவரை நோக்கி எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட பேசுங்க கர்த்தாவே, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட இடைப்படுங்க கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாரும் ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசலாம், அது ஒன்றும் பெரிய காஸ்டெல்லாம் கிடையாது, ஜாலியா இருக்கும். அப்படி பேசும்போது ரொம்ப இன்பமா இருக்கும், ஜாலியா இருக்கும், ரொம்ப ஜோக்கா இருக்கும், நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசலாம், அது நல்லா தான் இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு விரோதமா செய்யற குற்றம்னு பைபிள் சொல்லல. ஆவியானவருக்கு விரோதமா செய்யற குற்றம்னு பைபிள் சொல்லுது. அதனால அதை நாம செய்யக்கூடாதே. அதனால வாய்களை திறந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்போமா? நம்ம மன்னிப்பு கேட்போமா? இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி அது போல நான் செய்ய மாட்டேன். ஒரு ஆளு ரட்சிக்கப்படுறது பரலோகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து ஒரு ஆளு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல இருந்து வந்திருக்கிறார். பரலோகத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு சிலுவையில வந்து மரித்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறத ஈஸியா நம்மளோட சிற்றின்பத்துக்காக, நம்மளோட மன மகிழ்ச்சிக்காக, நம்மளுடைய கொஞ்ச நேர இன்பத்துக்காக ஒரு ஆளை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள ரொம்ப கேவலமா காட்டி அப்படி பண்றதுனால நம்ம ஆவியானவர் அல்லவா நம்ம கேவலப்படுத்துகிறோம். அதனால எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக, எல்லாரும் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக
அவரை நோக்கி எல்லாரும் கூப்பிடலாமா? ஆண்டவரே, என்னோட பேசுங்கப்பா, ஆண்டவரே என்னோட இடைப்படுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அடைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அடைக்கிறீர். உமது அடைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அடைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோம். யாராவது ஒருத்தர் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து, இனி ஆவியானவரை துக்கப்படுத்துற சபையாக நம்முடைய சபை இல்லாதபடிக்கு யாராவது ஒருத்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.